கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபை நிமித்தமாக நம்முடைய வாழ்நாட்கள் ஒரு நாளை நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு சேர்த்து கொடுத்து மீண்டுமாக அவருடைய சத்தியத்தின் மூலம் இணைக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த பரிசுத்தமான ஆராதனையில் பங்கு பெறும்படியான வாய்ப்பை அவர் நமக்கு தந்து இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த ஒரு கூடுகைக்கு நம்ம பிரயோஜனமாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய அவருடைய தெய்வீக திட்டத்தில் நம்முடைய பங்கை நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ பாடத்தின் தலைப்பு பாவ நிவாரண பலியில் சபையின் பங்கு. புதிதாக ஞானஸ்தானம் எடுத்த சகோதர சகோதரிகள் என்னை மன்னித்துக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த பாடம் உங்களுக்கு ஒன்றுமே புரிய போகிறதில்லை. இருந்தாலும் நீங்கள் கவனிங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு பிரத்யேகமாக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிற வகுப்பு சண்டே ஈவினிங். அதை எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஆகவே நியூலி பேப்டைஸ்ட் மெம்பர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், பாடத்தை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு விளக்கப்படும் பின்னாடி. அதனால் கவனிக்காமல் இருக்க வேணால் கவனிக்கலாம். பட் புரிவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கோன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ப்ளஸ் சாயந்தரம் நடக்கக்கூடிய மீட்டிங் ரெண்டுலேயுமே கலந்துக்கிட்டால் மட்டும்தான் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படிங்கிற சொல்லிவிட்டு இந்த பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். ஆதார வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்காக குறிப்பிட்ட நம்முடைய ஆண்டவரை பற்றின ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அநேக சப்ஜெக்ட்ல படித்த வசனம் இது. அடிப்படை சத்தியங்களையும் அதிகமாக படித்த வசனம் தான் இது. ஆனால் இந்த வசனத்தை ஒரு 2 கேள்வியோடு நம்ம ஆரம்பிக்கலாம். அது என்னென்னா, நமக்கு முன்னாடி எப்போவுமே இயேசு கிறிஸ்து போயிடுவார், அவருக்கு பின்னாடி நாம் போகணும். அதுதான் பேதுரு சொல்ல வரக்கூடிய விளக்கம். ஏன் அவர் முன்னாடி நாம் பின்னாடின்னு கேட்டால், அவர் போன வழியில் நம்ம போகணும்னா அவர் தான் முன்னாடி போகணும். ஸோ இது முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், கிறிஸ்து இந்த பூமியில் 3 வருஷம் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் மரிக்கிற வரைக்கும் 3 வருஷம் பாடுகள் பட்டார் இல்லையா? அந்த பாடுகள் அவருக்காக பட்டாரா நமக்காக பட்டாரா? சரியான பதில் வரல. கேள்வி புரிஞ்சவங்களுக்கு நமக்காக. அப்போ அவருக்காக படல, நமக்காக அவர் எதுக்கு பாடுபடணும்? நியாயமே இல்லையே இது. நமக்காக பாடுபட்டார்னு வசனத்தை வச்சு நம்ம பதில் சொல்கிறோம். நமக்கு அவர் எதுக்கு பாடுபடணும்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு பதிலாக காய்ச்சல் வந்தால் ஊசி போட்டால் சரியாக போயிருமா? ஸோ என்னமோ ஒரு பதில் சொல்கிறீங்கிறது மட்டும் புரியுது. அப்போ இதில் ஒரு கேள்வி இருக்குங்கிறது தெளிவாக இருக்குது நமக்கு. ஸோ நம்ம இந்த கேள்வியில் மையமாக வச்சு தான் பாடத்துக்குள்ளே போக போகிறோம். அவர் எதுக்கு நமக்காக பாடுபடணும்? பட் ஒரு விஷயம் கிளியர், அவர் முன்னாடி நாம் பின்னாடி. அதையும் ஞாபகம் வச்சுட்டு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். பாடத்தின் தலைப்பு என்னன்னு ஒரு தடவை சொல்லிடலாம் எல்லாருமே. பாவ நிவாரண பலியில் சபையின் பங்கு. ஒரு டைப் அண்ட் ஆன்டி டைப்பில் இருந்தால் விஷயங்கள் எடுக்க போகிறோம். ஸோ டைப்புக்கு போயிடலாம். அதுக்கு பேர் இன்னொரு பேர் வைக்கலாம், ஒப்புரவாக்குதலின் பலி. அதாவது பாவ நிவாரண பலி அப்படிங்கிற ப்ராசஸ் எதுக்காக செய்யப்படுதுன்னா ஒப்புரவாக்குதலுக்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டம் இந்த பாடம் புரிஞ்சுக்கிறது. பட் தேவனுடைய கிருபை இருந்து நம்ம புரிய வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகிறோம். திருப்பி ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இதை செஞ்சு. அதாவது பாவ நிவாரண பலிங்கிறது ஒரு ப்ராசஸ், ஒரு சம்பவம். தேவன் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு நிழல், அதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது. இந்த பாவ நிவாரண பலியின் மூலம் என்ன கிடைக்க போகுதுன்னா ஒப்புரவாக்குதல். யாருக்கும் யாருக்கும் ஒப்புரவாக்குதல். யாருக்கு ஒப்புரவாக்குதல் இப்போ இல்லையோ அவங்களுக்கு ஒப்புரவாகுதல். யாருக்கு இப்போ ஒப்புரவாக்குதல் இல்லை? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இல்லை. ஸோ தேவனையும் மனுஷனையும் ஒப்புரவாக்குவதற்காக தேவன் போட்ட திட்டத்தில் ஒரு நிழல் இங்கே இருக்குது, பொருள் பின்னாடி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நிழலை பார்த்துடலாம். அதில் தான் சபையின் பங்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒப்புரவாக்குதலின் பலியில் என்ன ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நடக்குதுன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி. கவனிச்சிட்டிங்களா வசனத்தை? இல்லை லைட்டாக விட்டிங்களா? எனக்கு தெரியும் அந்த ஒரு கஷ்டம் நமக்கு இருக்கிறது. தயவு செஞ்சு ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. திருப்பி நான் சொல்கிறேன், நல்லா கவனிக்கலாம். ஆரோன் தனக்காகவும், இப்போ ஆரோன் தான் பலி செலுத்த போகிறாரு பாவ நிவாரண பலியில், அதாவது ஒப்புரவாக்குதலின் பலியில். போகும்போது என்ன பண்ணுறாருமா, தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு. அப்போ அங்கே 2 பேர் வந்தாச்சு. யார் 2 பேர்? ஆரோனும் வந்தாச்சு, அவருடைய வீட்டாரும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலின்னு பேர் வச்சுட்டார் அதுக்கு. அப்போ இந்த பாவ நிவாரண பலி ஃபஸ்ட்டு யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுன்னா தன்னுடைய பாவ நிவாரண பலி. இப்போ இந்த தன்னுடைய பாவ நிவாரண பலி அப்படிங்கிறதுல தான் என்பது யார்? நாம் என்பது யார்? தாம் என்பது ஆரோன். அது யாருக்கு நிழல்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்து செய்ய போகிற பலிக்கு நிழல்.
கிளியராக இருக்கா உங்களுக்கு? ஆரோன் இங்கே சொல்கிறது தன் அப்படிங்கிறது ஆரோன் எடுத்துட்டோம்னா, ஆரோன் செலுத்தின அந்த பலி ஒரு நிழல். யாருக்கு நிழல்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வந்து செலுத்தக்கூடிய பலிக்கு ஒரு நிழல். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, தன் வீட்டார் அப்படிங்கிறது யார்? ஆரோனுடைய வீட்டார். ஆரோன் யார்? இப்போ இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வீட்டார் யார்? சபை. அப்படின்னா தன் வீட்டாருக்காகவும் ஆரோன் பலி செலுத்திட்டார். கரெக்டாங்களா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு பலியில் ரெண்டு விஷயம் நடந்துருச்சு. தனக்காகவும் செலுத்திட்டாரு, தன்னுடைய வீட்டாருக்காகவும். அப்படின்னு எத்தனை பலி முடிஞ்சுச்சுன்னா, ஆண்டவர் பூமியில் வந்து செலுத்தின பலி முடிஞ்சுது, சபை செலுத்த வேண்டிய பலியும் முடிஞ்சது. நான் லைட்டாக வார்த்தையை மாற்றுறேன், கவனிக்கிறீங்களான்னு பார்க்கலாம், பின்னாடி இது புரியும் உங்களுக்கு. சபை செலுத்த வேண்டிய பலியும் முடிஞ்சது. எதில் முடிஞ்சுன்னா, ஒரே பலியில் முடிஞ்சது. இந்த ரெண்டு சேர்த்த என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பாவ நிவாரண பலி. இப்போ நான் கேள்வி கேட்கட்டுமா, பதில் சொல்கிறீங்களா? ஏன்னா இப்படி தான் போயாகணும் சப்ஜெக்டில். தன்னுடைய பாவ நிவாரண பலியில் என்னென்ன பலியில் இருக்குது? ஆரோனுடைய பலியும் இருக்குது, ஆரோனுடைய வீட்டார். ஆரோன் யார்? இயேசு கிறிஸ்து. தன்னுடைய வீட்டார் யார்? சபை. இதோட ஒப்புர வகையில் முடிச்சிருமா? இல்லை, இது ஒப்புர வகையில் ஒரு ப்ராசஸ், ஒரு பாயிண்ட் தான். இந்த ப்ராசஸில் ஒரு பாயிண்ட். அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து. பின்னாடி இருக்கிற பாட்டில் விட்டுருங்க, அந்த ப்ராசஸ் நமக்கு வேண்டாம், முன்னாடி இருக்கிறத மட்டும் பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ப்ராசஸ் சேர்ந்தா தான் ஒப்புரவாகுதல் முடியும். முதல்ல தன்னுடைய பாவ நிவாரணம் முடிஞ்சது. அதில் ரெண்டு பலி இருந்துச்சா? யார் யார் செலுத்துகிற பலி? ஆரோனும் அவருடைய வீட்டாரும். அது கிறிஸ்துவும் சபைக்கு ஆன பலி முடிஞ்சது. யார் செலுத்தினது? ஆரோன் தான் செலுத்தினார். அப்போ சபைக்கு சேர்த்து யார் தான் பலி செலுத்துறது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செலுத்துறார். வச்சுக்கலாம். இப்போ அப்படிக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனத்தின் பாவ நிவாரண பலி நடக்குது. அடுத்தது என்ன பலிங்க? தன்னுடைய பாவ நிவாரண பலி முடிஞ்சது. இப்போ யாருடைய பாவ நிவாரண பலி வந்துருச்சு? இப்போ இந்த ஜனத்தின் பாவ நிவாரண பலிக்கு அடிக்கப்பட போகிறது எது? வெள்ளாடு. ஸோ இந்த வெள்ளாடு எதை அடையாளப்படுத்துது? சொல்லுங்க, அது எது? சபை. அப்படின்னா இப்போ ஒரு கொஸ்டின் வருதா நமக்கு? என்ன கொஸ்டின்? ஜனங்களோட பாவ நிவாரத்துக்கு ஏன் வந்து ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கணும். ஸோ இப்போ ஒரு விஷயம் என்ன கிளியராக புரிஞ்சுன்னா, இந்த வெள்ளாட்டு கடாவுடைய பலி யாருடைய பலிக்கு ஈக்குவல்? சபையினுடைய பலி. தன்னுடைய பாவ நிவாரண பலியில் எத்தனை பலி இருந்துச்சு? ரெண்டு பலி. என்னென்ன பலி? இயேசு கிறிஸ்துடைய பலியும் இருந்துச்சு, சபையுடைய பலியும் இருந்துச்சு. ஆனால் செலுத்துறது யாரு? சபை இல்லை. யாரு? நம்முடைய ஆண்டவர். செகண்டு, ஒப்புரவாகுதல் முடியும்னா இன்னொரு ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு பேரு ஜனங்களுடைய பாவ நிவாரண பலி. புரியுதா பேர்? அதில் எது அடிக்கப்படுது? வெள்ளாட்டு கடை. அது யார் கடையாளம்? சபை. சபை பாருங்க, ரெண்டு தடவை பலி செலுத்துது. வர்றா பின்னாடி கொஸ்டின் வரலாம், கவலைப்படாதீங்க. இந்த ரெண்டு முடிஞ்சதுன்னா, அதாவது காளை வெள்ளாட்டு கடை, நான் சொன்ன முதல் வசனத்தில் காளை அடிக்கப்படுது, அது ஆரோனுடைய பலி. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், காளை அடிக்கப்படுறது ஆரோனுடைய பலி. அதில் ரெண்டு ப்ராசஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வெள்ளாட்டு கடை, அதில் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு, அது சபையுடைய பலி. இந்த ரெண்டு பலியும், அதாவது தன்னுடைய பாவ நிவாரண பலி ப்ளஸ் சபையின் பாவ நிவாரண பலி, ஜனங்களின் பாவ நிவாரண பலி முடிஞ்சதுன்னா என்ன நடக்க போகுதுன்னா, ஒப்புரவாகுதல் நடக்க போகுது. வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாவ நிவர்த்தி செய்யும்படி, நல்ல கவனிங்க, பாவ நிவர்த்தி அதான் சின் ஆஃபரிங் செய்யும்படிக்கு அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து. யார் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து? இப்ப ஆரோன். அது யாருக்கு அடையாளம்? நம்முடைய ஆண்டவருக்கு. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும், நல்ல கவனிங்க, தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும், தன் வீட்டாருக்காகவும். கிளியரா இருக்கா உங்களுக்கு? அப்ப முதல் பலியில தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். அதோட முடிஞ்சுதா? இல்ல, இன்னொன்று இருக்கு. ஒப்புரவாகுதல் முடியல. இன்னொன்று என்ன இருக்கு? இஸ்ரேல் சபையார் அனைவருக்காகவும். அதான் ஜனங்களுடைய பாவ நிவாரண பலி. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்படின்னா தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் செலுத்தப்படும் பலியில ஆரோன் எதை பலி செலுத்தினார்? காளை. சூப்பர். ஜனங்களுடைய பாவ நிவாரண பலிக்காக ஆரோன் எதை பலி செலுத்தினார்? வெள்ளாடு. கிளியரா இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்ச சப்ஜெக்ட்? ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட் நான் செக் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் போக முடியும். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ஸோ ரெண்டு பலி பார்த்தோமா? ஒன்று தன்னுடைய பாவ நிவாரண பலி, தன் வீட்டார் இல்ல, தன்னுடைய பாவ நிவாரண பலி ரெண்டு இருக்கு. அதான் திருப்பி நான் சொல்றேன். தன்னுடைய பாவ நிவாரண பலியில ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். ரெண்டாவது ஜனத்தின் பாவ நிவாரண பலி, அதுல ஒரு பலி தான் இருக்கு, வெள்ளாட்டு கடா. இது கிளியரா இருக்கு உங்களுக்கு? ஸோ ஆண்டவர் பிளஸ் சபையின் பலி காளை, சபையின் பலி வெள்ளாட்டு கடா. இது ரெண்டு முடிஞ்சதுன்னா யாருக்கு ஒப்புரவாகுதல் கிடைச்சிரும்னா, இஸ்ரேல் சபையாருக்கு ஒப்புரவாகுதல் கிடைச்சிரும். ஸோ இப்போ படித்ததை இன்னொரு ஸ்லைடில் போடுறேன், ஒரு 10 செகண்ட் பார்த்துருங்க. இது கரெக்டாக மட்டும் சொல்லுங்கள் எனக்கு பார்த்துட்டு.
தப்புன்னு ஏதாவது எந்த இண்டிகேட் பண்ணி உங்களுக்கு புரிதல் இல்லைன்னா சொல்லுங்க, எனக்கு நான் திருப்பி கரெக்ட் பண்ணுறேன். 2 படம் போட்டிருக்கு, ஒன்று காளை, இன்னொன்று வெள்ளாட்டுக்கடா. காளை பலி செலுத்துகிற ப்ராசஸ்க்கு பேர் தன்னுடைய பாவ நிவாரணம், கரெக்டானே? வெள்ளாட்டுக்கடாவுடைய பலிக்கு பேர் ஜனங்கள் பாவ நிவாரணம். இந்த 2 நடந்துருச்சுன்னா யாருக்கு ரட்சிப்பு கிடைச்சிரும்? ஒப்புரவாதல் கிடைச்சிரும், இஸ்ரேல். இது நிழல். அப்படியே பொருள் கம்பேர் பண்ணட்டுமா? இந்த பக்கம் கீழே என்ன வரும்? தன்னுடைய பாவ நிவாரணத்தில் பொருள் குடும்பமா? இயேசு கிறிஸ்து, சபை. அருமையான பதில். அப்போ அந்த பக்கம் சபையின் பலி. இது 2 நடந்துச்சுன்னா யாருக்கு ஒப்புரவாதல் கிடைச்சிரும்? சூப்பர். இந்த ஸ்லைடு புரியலைன்னா இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் உங்களுக்கு 1 மணி நேரம் புரியாது, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், புதுசாக வந்திருக்கக்கூடிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு பின்னாடி இது என்னங்கிறது கவனிச்சிருங்க. இப்போ பின்னாடி விளக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், கவலைப்படாதீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ மொத்தம் ஒப்புரவாகுதல் எத்தனை பலி இருக்குது? 2 பலி தான். பேர் சொல்லுங்கள். முதல் பலி வெள்ளாட்டுக்கடாவுடைய பலி, தன்னுடைய பாவ நிவாரண பலி. அது யார் யார் செலுத்திடுற பலி? தனக்காகவும் தன் வீட்டாருக்கும். 2வது செலுத்தப்படுறது ஜனங்களின் பாவ நிவாரண பலி. அது என்ன பலியாகுது? வெள்ளாட்டுக்கடா. அது சபையின் பலி. இது கிளியராக இருக்கா உங்களுக்கு? ஸோ அப்படின்னு அடுத்த ஸ்லைடுக்கு நான் போகலாமா? 4 கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். அந்த 4 கொஸ்டினுக்கு பதில் கண்டுபிடிச்சி சப்ஜெக்ட் முடிக்க போகிறோம். இந்த பேசிஸில் தான் 4 கொஸ்டின் கேட்க போகிறேன். பட் 4 கொஸ்டினுமே வேறு கொஸ்டின். ஒன்று மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. அந்த 4 கொஸ்டினில் முதல் கொஸ்டின், எப்படி கிறிஸ்துவால் ஒரே சமயத்தில் 2 பலி செலுத்த முடியும்? கிறிஸ்து எங்கே 2 பலி செலுத்துறாரு? முதல்ல நல்லா கவனிங்களேன். தனக்காகவும் செலுத்துறாரு, தன் வீட்டு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து எத்தனை பலி செலுத்துறாரு? எப்படி இயேசு கிறிஸ்துவால் 2 பலி செலுத்த முடியும்? கொஸ்டின் புரிஞ்சா புரியல உங்களுக்கு? பதில் சொல்லிட்டாங்க. கொஸ்டின் புரிஞ்சல உங்களுக்கு? எப்படி இயேசு கிறிஸ்துவால் ஒரே சமயத்தில் தனக்காகவும் பலி செலுத்த முடியும், தன் வீட்டாருக்காகவும் பலி செலுத்த முடியும்? கொஸ்டின். இருக்கிறது ஒரே ஜீவன், இருக்கிறது ஒரு ஜீவன். இல்லை, இந்த சப்ஜெக்ட்டுக்கே வரல, நான் கொஸ்டின் மட்டும் தான் கேட்டுருக்கேன், பதில் உங்கள்கிட்ட கேட்கல. இருக்கிறது ஒரு ஜீவன், எப்படி 2 பலி செலுத்த முடியும்? கொஸ்டின் புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்த கொஸ்டின், சபைக்கு எதுக்கு 2 பலி? சபைக்கு எங்கே 2 பலி இருக்கு இந்த கான்செப்டில்? ஒன்று கிறிஸ்து சபைக்காக செலுத்துறாரு, இன்னொன்று சபை தனக்காக செலுத்துது. அப்போ சபைக்கு எத்தனை பலி? இங்கே சபைக்கு எதுக்கு 2 பலி? இருக்கிறது எத்தனை ஜீவனு? ஒரு ஜீவன். எதுக்கு 2 பலி? அப்படியே பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, வேண்டாம் நான் சொல்ல வரல, அது சொல்லி சொல்லி குற்றப்படுத்த விரும்பல, திருப்பி சொல்கிறேன் பாருங்க. நம்ம கேட்ட இந்த கொஸ்டின்ஸ்க்கு விடை கண்டுபிடிக்கணும்னா இந்த கொஸ்டின் மூலம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா கட்டாயமாக எந்த சத்தியத்தையும் நம்ம விடாமல் கேட்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணால் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் மிஸ் ஆகிட்டு தான் போகும். நமக்கு ஒன்று மிஸ் பண்ணிட்டு இன்னொன்று கிடைக்குன்னு நினைக்கிறது முட்டாள்தனம், அது புத்திசாலித்தனம் அல்ல. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சபைக்கு ஏன் 2 பலி? ஏன் இந்த கொஸ்டின் 2 வந்துச்சு உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஏன் கிறிஸ்துவுக்கு 2 பலி ஒரே சமயத்தில் கேட்டேன்னா, அவர் தனக்காக செலுத்துறாரு, தன்னுடைய வீட்டாருக்கு. இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டு தலைவன், எனக்காக என் பையனுக்கு சேர்த்து நான் பலி செலுத்த முடியுமா? செலுத்த முடியுமா? எனக்கு என் பையனுக்கு சேர்த்து நான் பலி செலுத்த முடியுமான்னு கேட்குறேன். அது அவங்க அழைப்பு, இது இவங்க அழைப்பு, முடியாது. அப்புறம் எப்படி செலுத்தினார்? ஏன்னா இங்கே அப்படி தான் வந்திருக்கு நிழலில். செகண்ட் கொஸ்டின், சபைக்கு எதுக்கு 2 பலி? சபைக்கு எங்கே 2 பலி இருக்கு? ஒன்று வெள்ளாட்டுக்கடா, தனியாக சபை செலுத்துது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் சபைக்கு செலுத்துறார். எதுக்கு ஆண்டவரும் செலுத்தணும், நாமளும் செலுத்தணும்? நாம் பாவிகள். இந்த பதில் சொல்ற எல்லாருமே உண்மையாலுமே பாவிகள் தான். பாவிக்கு 1 பலி பத்தாதா பேர்? எதுக்கு பேர் 2 பலி? எங்க போய் ஒப்புரவாகிறது? ஒப்புரவாதத்தை இந்த பலியை. சரி, ஓகே, கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க, பதில் கண்டுபிடிக்கலாம். நான் அதாவது சிஸ்டமேட்டிக்காக கண்டுபிடிக்கலாம் பதில். நம்ம இதுக்கு ப்ராப்பராக தியரட்டிக்கலாக அழகாக பதில் கண்டுபிடிக்கலாம். 3வது கொஸ்டின், சபையின் பலி இல்லாமல் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடையாதா? கிடையாது. மாற்றக்கூடாது, பின்னாடி போகிறோம். எப்படி சொல்கிறோம்? ஏன்னா இங்கே உலக ஜனங்களுக்கு ரட்சிப்போறோம்னா ஆரோன் மட்டும் பலி செலுத்தினா பத்தாது, இயேசு கிறிஸ்து மட்டும் பலி செலுத்தினா பத்தாது. யார் செலுத்தணும்? அப்போ சபையின் பலி நடக்கலைன்னா உலக ஜனங்களுக்கு என்ன கிடைக்காது? அப்படின்னா உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க போகிறது சபை. இன்னும் இல்லைங்கிறாங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க மனசில். 4வது கொஸ்டின், பாவ நிவாரண பலியில் சபையினுடைய பார்ட்டு தான் என்ன? எது வரைக்கும் அவங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது, எது வரைக்கும் அவங்க போகலாம் அப்படிங்கிறத 4ஆக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா பார்? 4 கொஸ்டினும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல 4 கொஸ்டினும் புரிந்திருக்க வேண்டும். நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ முதல் கொஸ்டின் போலாமா? முதல் கொஸ்டின் என்ன? அங்கே பார்க்காம சொல்லுங்க எனக்கு. எப்படி இயேசு கிறிஸ்துவால் ஒரே சமயத்தில் 2 பலி கொடுக்க முடியும்? ஏன்னா அவருக்கு இருக்கிறது எத்தனை ஜீவன்?
ஒரே ஜீவன். எங்க ரெண்டு பலி கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து? நிழல்ல ஆரோன் தனக்காக செலுத்தினாரு, தன்னுடைய வீட்டாருக்காகவும். பொருள்ல ஆண்டவர் தனக்காக செலுத்தினார். எப்ப செலுத்தினாருங்க? இல்ல எப்ப செலுத்தினாரு? பூமிக்கு வந்து, அப்படின்னு மட்டும் பதில் வச்சுக்கலாம். பூமிக்கு வந்து செலுத்தினார் இல்லையா? அவர் பூமிக்கு வந்து அவருக்கும் பலி செலுத்தியிருக்காரு, சபைக்கும் பலி செலுத்தியிருக்காரு. எப்படி? அதாவது தனக்கான பலி மற்றும் சபைக்கான பலி. இது ரொம்ப, நான் சொன்ன வார்த்தையை அப்படி ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ நான் அந்த வேர்டை மாற்றி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், கவனிங்க. அங்கே போட்டிருக்கிறத, இயேசு கிறிஸ்து செலுத்தினது தனக்கான பலி மற்றும் சபைக்கான தனக்கான பலி. எத்தனை பேருக்கு புரிஞ்சது மட்டும் சொல்லுங்க. இல்லை திருப்பி ரிப்பீட் பண்ணட்டுமா? திருப்பி ரிப்பீட் பண்ணுறதா வேண்டாமா? வேண்டாம். இயேசு கிறிஸ்து செலுத்தினது தனக்கான பலி பிளஸ் சபைக்கான தனக்கான பலி. இந்த ரெண்டுமே இயேசு கிறிஸ்து செலுத்தியிருக்கார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தன் ஜீவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பலி என்ன பண்ணியிருக்காருங்க? செஞ்சிருக்கார். நம்முடைய கேள்வி அதுதான், எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவனை வச்சுட்டு ரெண்டு பலி கொடுத்தார்? அப்படின்னா இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு ஜீவன் கிடையாது, ரெண்டு ஜீவன்கள் இருந்துச்சு. ஆனா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பும் போது ஒரு ஜீவன் தான். அது என்ன ஜீவன்? ரான்சம் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஜீவன். அதுக்கு பேரு பரிபூர்ண ஜீவன். இது கிளியரா இருக்கா உங்களுக்கு? இந்த பரிபூர்ண ஜீவனை வச்சுட்டு தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இந்த பரிபூர்ண ஜீவனை தேவன் அவருக்கு கொடுத்தார். என்ன பர்பஸ்க்காக கொடுத்தார்னா, பின்பு நான் யாரை அனுப்புவேன்னு கேட்டப்ப அவர் சொன்னார், நான் போறேன். ஸோ நான் போறேன்னு சொன்ன உடனே தேவன் என்ன பண்ணிட்டார்? அவருக்கு ஒரு பரிபூர்ண ஜீவனை கொடுத்து, நீ போயிட்டு வாப்பா, எல்லாருக்காகவும் நீ என்ன கொடுத்துரு? ஜீவன் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த ஜீவனுக்கு பேர் பரிபூர்ண ஜீவன். இது தேவன் அவருக்கு கொடுத்து அனுப்பிய ஜீவன். இதுல நம்ம சொன்ன ரெண்டு பலியும் இல்ல. இதுல எந்த பலி மட்டும் இருக்குன்னா, ஆரோனுடைய பலி மட்டும்தான் இருக்கு. நம்முடைய ஆண்டவருடைய பலி மட்டும்தான் இதுல இருக்குது. ஆனா ஆண்டவர் சபைக்கா செலுத்தின பலி இதுல இல்ல. ஏன்னா அவர் இந்த ஜீவனை வச்சு அந்த பலி கொடுக்க முடியாது. அப்படின்னு அவருக்கு இன்னொரு ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவனுக்கு பேரு நியூ கிரியேஷன். நியூ கிரியேஷன். இதை எப்ப தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்தார்? கேள்வி தப்பு. இதை எப்ப இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டார்? ஞானஸ்தானத்தில். இந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து எப்ப தேவன்கிட்ட பெற்றுக்கொண்டார்? பூமிக்கு வரும்போது. இந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து எப்ப தேவன்கிட்ட பெற்றுக்கொண்டார்? ஞானஸ்தானத்தில். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் அவருக்கு இதைத்தான் கொடுத்து அனுப்புனாரு. இதை அவர் சம்பாரிச்சார். புரியுதா உங்களுக்கு? இதை அவர் என்ன பண்ணியிருக்காருங்க? சம்பாரிச்சிருக்காரு. அதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். அப்போ எத்தனை ஜீவன் ஆயிடுச்சு? இப்போ பரிபூர்ண ஜீவன் ஒன்று இருக்குது, நியூ கிரியேஷன் ஒரு ஜீவன் இருக்குது. இந்த நியூ கிரியேஷன்ங்கிற ஜீவனை வச்சு தான் இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்குறாருன்னா, பாவ நிவாரண பலியாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சு கொடுக்குறார். அப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட ரெண்டு ஜீவன் இருந்துச்சு. ரெண்டு ஜீவன் ரெண்டு பலி செலுத்துது. ஒரு பலி தனக்காக, இன்னொரு பலி சபைக்காக தன்னுடைய பலி. இதை ஒரே வசனத்தில் சொல்ல முடியுமா? பைபிளில் வசனம் இருக்கா? இயேசு கிறிஸ்து ஒரே சமயத்தில் ரெண்டு பலி கொடுக்குறார் அப்படிங்கிறதுக்கு ஒரே வசனம் இருக்கு. தமக்காக சுதந்திர வாசனையாக இல்லை. வசனத்திலே விடை இருக்கு. ரெண்டு பலியும் ஒரே வசனத்தில் இருக்குது. ஒரு க்ளூ தரேன். அந்த வசனம் எந்த புத்தகத்தில் இருக்குன்னா, பைபிள். கண்டிப்பாக உங்கள் பதில் எங்கே போகும்? எபிரேயருக்கு தான் போகும். இல்லை, யோவான். வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப என்ன பலி ஃபர்ஸ்ட் வந்திருக்குதுல யோவான்ல? கிருபாதார பலி. இந்த கிருபாதார பலிங்கிறதா ஒரு பலி. அது இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இந்த ஒரு பலி மாத்திரம் இல்ல, ரெண்டு பலி கொடுக்கணும். ஏன்னா ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பலி செலுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு பலி மட்டும் இல்ல, ரெண்டு பலி. ஏன்னா ரெண்டு ஜீவன். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. ஒரு ஜீவனை வச்சு கிருபாதார பலி கொடுத்தாரு. தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல. அப்ப மேல கொடுக்கப்பட்ட கிருபாதார பலி நம்முடைய பாவத்திற்காக. கரெக்டுங்களா? நம்முடைய யார் அது? கவனிச்சிங்களா? கவனிக்கலையா? நல்லா சொல்றேன், மறுபடியும் கவனிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரை. இந்த நாம்ங்கிறது யாரு? சபை. அடுத்த வசனத்துல நம்முடைய பாவங்களை மாத்திரமல்லனா மேல சொல்லப்பட்ட பலி யாருக்கு தான்? நமக்கு தான். நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரம் செலுத்தப்பட்டது கிருபாதார பலி. அப்ப கிருபாதார பலிங்கிறது இயேசு கிறிஸ்து சபைக்காக செலுத்தின பலி. புரிஞ்சு உங்களுக்கு? அப்ப தேவன் கொடுத்த ஜீவன் என்ன பலி செலுத்தினாரு? தொடர்ந்து வாசிங்க.
சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். 2 பலி இருக்குது. சர்வ லோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலி ஒன்று இருக்குது. இன்னொரு பலி கிருபாதார பலி. என்ன ஆச்சரியம்னா, இந்த கிருபாதார பலிங்களுடைய கிரீக் வேர்டினுடைய இங்கிலீஷ் வார்த்தை தான் அட்டோன்மெண்ட். அட்டோன்மெண்ட் என்னன்னு கேட்டுறாதீங்க என்கிட்ட. இந்த சப்ஜெக்ட்ல ஆரம்பத்தில் சொன்ன ஒப்புரவாக்குதலின் பலி. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்துக்கிட்ட எத்தனை ஜீவன் இருந்துச்சு? 2 ஜீவன். என்னென்ன ஜீவன்? பரிபூர்ண ஜீவன், நியூ கிரியேஷன். இது எப்ப இயேசு கிறிஸ்து கிடைச்சது? பூமிக்கு வரும்போது. இது எப்ப கிடைச்சது? ஞானஸ்தானத்தில் தேவனிடத்தில் அவர் என்ன பண்ணார்? பெற்றுக்கொண்டு வெற்றிகரமாக முடிச்சார். அடுத்த கொஸ்டின், இந்த பலியை வச்சு இயேசு கிறிஸ்து என்ன செய்ய முடியும்? இந்த ஜீவனை வச்சு இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியும்? இந்த ஜீவனை வச்சு என்ன பண்ண முடியும்? ஏன்னா 2க்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. 2மே பண்ண முடியாது. பரிபூர்ண ஜீவனை வச்சு அவரால் என்ன பண்ண முடியும்னா, எல்லா ஜனங்களுக்கும் உயிர்த்தெழுதல் கொடுக்கலாம், இன்க்ளூடிங் சர்ச். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்க்ளூடிங் சர்ச்சுக்கு அவர் என்ன கொடுக்கலாம்னா உயிர்த்தெழுதல் கொடுக்கலாம் இந்த ஜீவனை வச்சு. ஆனா அவரால் இந்த ஜீவனை வச்சுட்டு நமக்காக பரிந்து பேச முடியாது, நமக்காக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாது. இந்த பலி ஒன்னே ஒன்று தான் கொடுக்கும். அது என்னன்னா ரெசரக்ஷன் ஃபார் ஆல். ஆதாமுடைய சந்ததியில் வந்த எல்லாருக்கும் ரெசரக்ஷன் கொடுக்கும், ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்காது. அப்ப ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கிறதுக்கு தான் இன்னொரு பலி, அதுக்கு பேரு நியூ கிரியேஷன். இப்ப சொல்லுங்க, நியூ கிரியேஷன் மூலம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தில் பெற்றுக்கொண்ட வாய்ப்பை 3.5 வருஷம் வாழ்ந்து காமிச்சு அதோடைய பரிசா அவருடைய ஜீவனை தேவன்கிட்ட கொடுத்ததுனால 2 பேருக்கு பெனிஃபிட். ஒன்னு உலக ஜனங்கள், 2வது சபை. எப்படி பெனிஃபிட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சுவிசேஷத்துல சபைக்கு என்ன பெனிஃபிட்? என்ன பெனிஃபிட்? இன்னும் கொஞ்சம் பரிந்து பேசுறதுல வேற ஒரு ஸ்டெப் அப்படி மேலே ஏற்றி சொல்லுங்களேன். ஜஸ்டிஃபிகேஷன். நம்மளை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அப்பதான் அவரால் முடியும். ஏன்னா ஜஸ்டிஃபை பண்ணாம நம்ம தேவன்கிட்ட போக முடியாது. அப்படின்னா இந்த ஜீவன் மூலம் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா, உலக ஜனங்களுக்கு 1000 ஆண்டு அரசாட்சியில மத்தியஸ்தம் பண்றார். இப்ப இல்ல, உலக ஜனங்களுக்கு மத்தியஸ்தம். அதனாலதான் முழு ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. ஸோ 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மத்தியஸ்தம் பண்றதுக்கு அந்த பலி. இப்ப சபைக்கு பரிந்து பேசுவதற்கு அந்த பலி. இப்ப சொல்லுங்க, ஆரோன் யார் யாருக்காக பலி செலுத்தினார்? தனக்காகவும் தன் வீட்டார். தனக்குன்னு யாரு? தனக்குங்கிறது யாருக்காக? இயேசு கிறிஸ்துக்காக செலுத்தினாரா இல்லையா? அது எந்த பலி? இதுல இந்த பரிபூர்ண ஜீவன். தன் வீட்டாருக்காக பலி செலுத்தினாரா இல்லையா? செலுத்தினாரா இல்லையா? அந்த வீட்டார் யாருங்க? அது எந்த பலி? புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சுன்னா அடுத்த பாயிண்ட் போகலாம், இல்லாட்டி போக முடியாது. அங்கங்க அப்போ அவங்கவுங்க எங்க புரியல அங்கே கட்டாயிரும் அப்படியே சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய பலி எப்படி அடையாளப்படுத்தினா, காளை. இது கம்ப்ளீட்டா காளை. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த பலி காளையின் பலி. கரெக்டா தப்பா? காளை பலி யாருடைய பலி? இயேசு கிறிஸ்துவின் பலி. அது 2 இருக்கா? ஒன்று சபை, இன்னொன்று கிறிஸ்து. ஸோ கிறிஸ்துடைய பலியும் இருக்கு, கிறிஸ்து தனக்காக செலுத்துற பலியும் இருக்கு. அவர் எப்படி ஒரே சமயத்தில் 2 பலி கொடுக்க முடியும்னு கேட்டோம். அவருக்கு ஒரே சமயத்தில் 2 ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவனை வச்சு இங்க சபைக்கு ரேன்சம் கொடுக்குறாரு, உலக ஜனங்களுக்கு ரேன்சம் கொடுக்குறாரு. அங்க சபைக்கு சுவிசேஷ யுகத்துல ஜஸ்டிஃபிகேஷன் என்ன பண்றாருன்னு கொடுக்குறாரு. ஸோ இதற்கு பேர் ஈடுபலி. அப்ப அதுக்கு பேரு அருமையான பதில், பாவ நிவாரண பலி. இப்ப கிளியரா புரிஞ்சவங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இங்க மறுபடியும் வாசிக்கலாம். லேவியராகமம் 16:6. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும், பாயிண்ட் நம்பர் 1, ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். தன் வீட்டாருக்கு. இப்ப நாம் மறுபடியும் பாயிண்ட்டுக்குள்ள வந்துடலாம். தனக்காக பலி செலுத்துவது என்பது எதன் மூலம்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட பரிபூர்ண ஜீவன் மூலம். புரிஞ்சா புள்ளிங்களா உங்களுக்கு? புரிஞ்சா புள்ளியா? தனக்காக ஆரோன் செலுத்தினார் இல்லையா பலி? அது எதன் மூலம்னா, தன்கிட்ட கொடுக்கப்பட்ட பரிபூர்ண ஜீவன். தேவன் இயேசு கிறிஸ்துக்கு பரிபூர்ண ஜீவனை எப்ப கொடுத்தார்? இந்த பூமிக்கு வரும்போது. ஃபாலோ பண்ணல உங்களுக்கு இந்த டைம் வேஸ்ட் தான், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். கிளியராக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட், தன் வீட்டாருக்காக அப்படின்னு சொல்லுது இல்லையா? அது எதை வச்சு கொடுத்தாரு? ப்ராப்ளம் அர்த்தம். தைரியமாக சொல்லுங்க, என்ன பதில்? புது சிருஷ்டி. எப்போ அதை பெற்றுக்கொண்டாரு? ஞானஸ்தானத்தில். எப்போ அதை ஜெயிச்சு முடிச்சாரு? மரணத்தில். அதில் ஜெயிச்சாரில் அதுக்கு ஒரு கிரெடிட் கிடைச்சது இல்லையா? அந்த கிரெடிட் யாருக்கு அப்ளை பண்ணுறாருன்னா, தன்னுடைய வீட்டார். அப்போ ஒரே சமயத்தில் இந்த பூமியில் வந்தப்ப இயேசு கிறிஸ்து தனக்காகவும் பலி செலுத்தியிருக்காரு, தன்னுடைய வீட்டாருக்காகவும் பலி செலுத்தி. ஸோ முதல் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? இயேசு கிறிஸ்து எப்படி ஒரே சமயத்தில் 2 பலி செலுத்தினார்? 2 ஜீவன். ஒன்று தேவன் கொடுத்தது, இன்னொன்று அவர் இவருடைய லைஃப் மூலம் தேவன் கிட்ட பெற்றுக்கணும். ஸோ செகண்ட் கொஸ்டின், இதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். சபைக்கு எப்படி 2 பலி? சபைக்கு 2 பலி இருக்கா?
எங்கே இருக்குது பாவ நிவாரண பலியில்? ஒன்று சபை தனியாக செலுத்துகிற பலி, ஒன்று சபை தனியாக செலுத்துகிற பலி, இன்னொன்று கிறிஸ்து சபைக்காக செலுத்துகிற பலி. அப்போ சபைக்காக எத்தனை பேர் பலி செலுத்துறாங்க? 2 பேர். யார் யார் சொல்லுங்க? ஒன்று கிறிஸ்து, இன்னொன்று சபை. இதில் ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஆரம்பத்திலே, அவுட் ஆஃப் சிலபஸ் தான். சபைக்கு 2 பேர் பலி செலுத்துறாங்க, ஒன்று கிறிஸ்து, இன்னொன்று சபை. கிளியர் உங்களுக்கு? புரிஞ்ச பிள்ளைங்களா? ஃபர்ஸ்ட் யார் பலி செலுத்துறதில்ல? நல்ல வேலை கேட்டேன், அதனால அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லி கேட்டேன். முதல்ல யார் பலி செலுத்தணும்? கிறிஸ்து இல்லையா? ரெண்டாவது யார் பலி செலுத்தணும்? சபை. சரி, இந்த பதில் அப்புறம் மாற்றக்கூடாது, என்கிட்ட எழுதி வச்சுக்கோங்க. நான் இனிமேல் எந்த பதிலையும் மாற்றி பேச மாட்டேன்னு எழுதுவீங்க. முதல்ல இயேசு கிறிஸ்து பலி செலுத்தணும், அப்புறம் சபை பலி செலுத்த. நீங்கள் சொன்னது எந்த அடிப்படையில்னா காலக்கணக்கின் அடிப்படையில், கரெக்டா? ஆனால் இல்லை, நாம கிறிஸ்து நமக்காக செலுத்தின பலியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். நாம் கிறிஸ்து நமக்காக செலுத்தின 2000 வருஷம் முன்னாடி செலுத்தினார் இல்லையா பலி, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் யார் செலுத்த வேண்டும் என்றால் சப்ஜெக்ட்லேயே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம எதை பார்க்கலாம்னா சபையின் பலி ஏன் கிறிஸ்துடைய பலியோட சேர்ந்து தேவன்கிட்ட போகுது. கிளியர்? கொஸ்டின் கிளியர் உங்களுக்கு? ஏன்னா சபை 2 பலி செலுத்துது. ஸோ முதல்ல நம்ம எந்த பலி பார்க்க போறோம்னா சபையின் பலி. சபை எப்பொழுது பலி சேர்த்து ஆரம்பிக்குது? இப்போ பிளைனாக வந்துடலாம், கொஞ்சம் இங்கிருந்து அப்படியே வெளியே வந்துடலாம், ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு வந்துடலாம். சபை எப்பொழுது பலி செலுத்த ஆரம்பிக்குது? ஞானஸ்தானத்தில் என்பது முற்றிலும் 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 தவறான பதில். பேசிக் சப்ஜெக்ட் கேட்க ஆரம்பிக்கும் போது இது கொஞ்சம் அதிர்ச்சியான தகவலாக தான் நமக்கு இருக்கும். ஆனால் சகோதரி என்ன அழகாக ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காருன்னா, ரியலி சொல்கிறேன், அதுதான் காட்ஸ் பிளானில் மேட்ச் ஆகுது. நம்ம நினைக்கிற மாதிரி சபை பலி செலுத்த ஆரம்பிக்கிறது ஞானஸ்தானத்தில் அல்ல. ஞானஸ்தானத்தில் ஒரு ஸ்டெப்பு மேலே எடுத்து வைக்குது. ஆனால் பலி செலுத்த ஆரம்பிக்கிறது ஞானஸ்தானத்தில் கிடையாது. எப்பைன்னா பைபிள் ஃபீஸ்ட்லேயே. பைபிள் ஃபீஸ்டா அது எங்கே நடக்குதுங்க பேர் அப்படின்னு கேட்டுறாதீங்க என்கிட்ட. பைபிள் ஃபீஸ்ட்னா என்னென்னா பேசிக் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு போடுறோம் இல்லையா? இப்போ பேப்டிசம் எடுத்த சகோதர சகோதரிகள் ஃபஸ்ட்டு வந்து உட்கார்ந்தாங்க இல்லையா, சப்ஜெக்ட் கேட்க ஆரம்பித்தாங்க இல்லைங்களா, அப்போ அவங்கள அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சது யார்? கேள்வி தெளிவாக கேட்குறேன். அந்த சப்ஜெக்ட்டுக்கு அவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சது யார்? ஒவ்வொரு சகோதரரும் ஒவ்வொரு சகோதரியும் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க இல்லை. யார் உட்கார வச்சது? எங்கள் ஊரில் இத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கும்போது எதுக்காக இவங்களை மட்டும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சார்? சும்மா ஒன்றும் தேவன் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கறது இல்லை. இயேசு கிறிஸ்து சும்மா அந்த வார்த்தையை சொல்லலை. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் என்ன பண்ண முடியாது. அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ஆனால் நம்ம கூப்பிட்டு வரல. யார் கூப்பிட்டு வந்தது? தேவன். எதை பார்த்து அவங்கள மட்டும் கூட்டிட்டு வந்தார், மற்றவங்கள விட்டு போட்டு? அப்படின்னா இட்ஸ் கால்டு ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தை இங்கிலீஷில். எதை பார்த்து தேவன் உங்களை கூப்பிட்டு வந்தார்னா ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன். ஒரு தடவை சொல்லுங்களேன், நல்லா இருக்குன்னு கேட்குறது. நான் அப்படியே பார்க்கக்கூடாது, என்னது புதுச்சாக சொல்கிறாரு. ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன். அவங்க பர்ஃபெக்ஷனில் கிடையாது, ஆனால் பிறவியிலே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல கேரக்டர் இருந்திருக்கும். இல்லாட்டி இத்தனை கிறிஸ்தவர்களை விட்டுட்டு இவங்களை மட்டும் என்ன பண்ணியிருக்க மாட்டார், கூப்பிட்டு வந்திருக்க மாட்டார். அதுக்கு காரணம் ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன். இப்போ கொஸ்டின் என்னன்னா, சபை இப்போவே பலி செலுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இவங்க எத்தனை பேர் பின்னாடி வந்து சேர போகிறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் வந்து உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் பலி செலுத்த ஆரம்பிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின்னா, வந்து உட்கார்ந்துருக்கவங்க கிட்ட பலி செலுத்துறதுக்கு என்ன இருக்கு? டைம் மட்டும் இல்லைங்க, என்ன இருக்குன்னா ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன். அந்த ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன் என்னன்னு சகோதரர் சொல்றாருன்னா, வாசிக்கலாம். உள்ளார்ந்த தகுதி அப்படின்னு வைக்கிறார். வாசிங்க. இது வந்து ஆக்சுவலி போன வாரம் செவ்வாய்க்கிழமை சப்ஜெக்ட்ல வந்துச்சு இந்த பாயிண்ட். உள்ளார்ந்த ஒரு தகுதி. வாசிங்க. இப்ப உள்ளார்ந்த தகுதி ஒருவருக்கு இயல்பாகவே இருக்கும் தகுதியை குறிக்கிறது. அவங்களுக்குள்ள நேச்சுரலாவே பிறக்கும் போது என்ன இருந்திருக்குங்க, ஒரு குட் கேரக்டர் இருந்திருக்குது. அந்த குட் கேரக்டர் யாருக்கு பிடிச்சிருந்திருக்குன்னா தேவனுக்கு. ஸோ தேவன் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, இந்த குட் கேரக்டர் இருக்கிறவங்கள நான் அவங்க பரிபூர்ணத்தில் இல்லாட்டி கூட பரவாயில்ல, அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் குட் கேரக்டர் இருக்குல்ல அதை டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டெவலப் பண்ண சொல்றாரு. பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஜஸ்டிஃபிகேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் தேவனுக்கு பிடிச்சது இருந்திருக்கு. தட் இஸ் கால்டு ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன். பட் அந்த ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன் வச்சு டிவைன் நேச்சருக்கு போக முடியுமா? முடியாது. அப்போ யார் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அதுக்கு தான் முதல் ஸ்டெப் பேசிக் கிளாஸ். புரிஞ்சவங்களுக்கு? இப்போ வாசிங்க. ஆதி பரிபூரணத்தில் எந்த மனிதரிடமும் எஞ்சி இருக்கும் கொஞ்சத்தை மதிப்பு மிக்கதாக மாற்றும் செயல்முறைக்கு நீதிமானாக்குதல் என்று பெயர். அருமையான பாயிண்ட் இது. அப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷன்ங்கிறது அவங்களுக்கு பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும் போது ஆரம்பிச்சிருச்சு.
புரிஞ்சா புரியலீங்களா? பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும் போதே ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஆதி பரிபூரணத்தில் இருக்கிறத அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல்ல கேரக்டர் அவங்களுக்குள்ள இருந்திருக்குது. அது இருதயத்துடைய நல்ல கேரக்டரா தேவன் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அழைப்பு கொடுத்தாரு. அழைப்பு கொடுத்து அவங்க ஹியூமன் பர்ஃபெக்ஷனுக்குள்ள வரல, டிவைன் நேச்சருக்குள்ள வரல. ஆனாலும் அவங்கள பர்ஃபெக்ட்னு நினைச்சு அவங்கள கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டார். வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணலட்சணம் இருக்கும் இல்லையா, ஒன்று அதை டெவலப் பண்றாரு. அந்த டெவலப் பண்ற ப்ராசஸ் பேர் தான் ஜஸ்டிஃபிகேஷன். இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருது. அப்படின்னா அவர்கள் எப்பொழுதே நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்கு போயிட்டாங்க? இதை பற்றி ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்குறோம், பேசிக் கேட்கும் போதே. ஆனால் பேசிக் கேட்கும் போதே ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கிடையாது. என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அவங்களுக்கு? பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன். இங்கிலீஷில் டென்டேட்டிவ்லி ஜஸ்டிஃபைட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேப்டிசம் எடுத்த நிறைய பேர் இன்னும் டென்டேட்டிவ்ல தான் இருக்கிறோம், தெரியுமா உங்களுக்கு? அது அவங்க இறுதி தெரியும். ஆனால் பேசிக் சப்ஜெக்ட் கேட்க வரும்போதே அவங்க பலி செலுத்த வைக்கிறார் தேவன். எதைன்னா அந்த ஒரிஜினல் பர்ஃபெக்ஷனை. அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்குது. அதை தேவன் கொடுக்குறாரு. எதன் மூலம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம். ஸோ இயேசு கிறிஸ்து அப்பவே கேர் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. பட் ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. இட் இஸ் கால்டு டென்டேட்டிவ்லி ஜஸ்டிஃபிகேஷன். வாசிங்க இப்ப என்ன நடக்குது அவங்களுக்குன்னு பார்க்கலாம். இப்ப நீதிமான் ஆக்கப்படாத ஒரு தெரியுது எல்லாத்துக்குது? ஓகே. நீதிமான் ஆக்கப்படாத ஒரு மனுஷன் கூட சில இயற்கையான நற்குணங்களை பெற்றிருக்கிறார். எல்லாரும் என்னை பாருங்க ஒரு நிமிஷம். ஜஸ்டிஃபிகேஷன் ஆகாதவங்கள கூட நிறைய பேருக்கு நல்ல கேரக்டர் இருக்கா இல்லையா? என்ன ஸ்பீடா தலையாடுது பாருங்க. இருக்கு. அடுத்தது, தேவன் அதிகமாக மதிக்கிற ஒரு குணம் நேர்மையான இருதயம். அதுதாங்க முக்கியமா அவங்ககிட்ட இருந்திருக்குது. இந்த ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன் என்னன்னு சொல்றாருன்னா ஹானஸ்ட் ஹார்ட், நேர்மையான இருதயம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. யாரை ஏமாற்ற மாட்டாங்க, யார்கிட்டையும் போய் அனாவசியமாக பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் தேவையில்லாமல் போய் ஈவில் ஸ்பீக்கிங் பண்ண மாட்டாங்க, யாருக்கு சண்டை மூட்டி விட மாட்டாங்க, யாரை பற்றியும் குறை பேச மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்குது. நேச்சுரலாக இருந்திருக்குங்க. அதான் ஆச்சரியம். அவங்கள கூப்பிடுறாரு. இட் இஸ் கால்டு ஹானஸ்ட் ஹார்ட். தேவன் மதிக்கிற குணலட்சணம் நேர்மையான இருதயம் ஆகும். நெக்ஸ்ட், உண்மையிலேயே ஒருவருடைய தகுதி அவருடைய நேர்மை மற்றும் விசுவாசத்தின் விகிதாச்சாரப்படி இருக்கிறது. என்ன பண்றாராமா, அவங்க கிட்ட அந்த நேர்மை ஒண்ணு இருக்குல்ல பேர், இருதயத்தின் நேர்மை. அதை தேவன் எப்படி பார்க்கறாராமா, இந்த நேர்மையா இருக்கிறவங்க எனக்கு கிடைச்சா என் குமாரனுடைய பலியின் மூலம் அவங்களை நான் என்ன ஆக்கிடுவேன், டிவைன் நேச்சர் கொண்டு போயிருவேன்னு தேவன் நம்பி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்க சப்ஜெக்ட் கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். இது புதுசாக வந்த எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கட்டாயமாக சப்ஜெக்ட் கேட்க ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, இத்தனை நாளாக இத்தனை சக்தி எங்களுக்கு தெரியவே இல்லையே, இவ்வளோ ஆச்சரியமா இருக்கு, எங்களுக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தாங்களே. அப்படின்னா நாங்கள் யாரும் பரிசுத்தவங்கள் கிடையாது. யாரு அதை உணர்ந்துட்டாங்கன்னா, அதை உணர்ந்து கொண்டு விட்டால், தொடர்ந்து வாசிங்க. இப்ப ஒரு நேர்மையான இருதயமுள்ள மனுஷன் தனது பாவ நிலைமையை உணர ஆரம்பித்து தேவனுடன் ஒப்புரவாக விரும்பினார். எப்படியாவது தேவன்கிட்ட போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா, அப்படிப்பட்டவர்களை தேவனுடைய வசனம் ட்ரூத், அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வசனம் கிடைக்குது, ட்ரூத். அந்த ட்ரூத் அவங்க கேட்க ஆரம்பிக்கும் போது யார் மேல ஃபெய்த் வந்துடும் உங்களுக்கு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வந்தால் அவர்களுக்கு பேரு விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள். புரிஞ்சுங்களா பேர்? அப்ப இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாரு? இயேசு கிறிஸ்து பேசிக் சப்ஜெக்ட் படிக்கும் போது என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாரு? ஜஸ்டிஃபிகேஷன். புரியுது உங்களுக்கு? அப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க? பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பலினா, தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிபூரணம் இல்லை அவங்க கிட்ட. எந்த பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருந்துச்சு இல்லையா ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன், அதை பலி செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிச்ச உடனே தேவன் இதெல்லாம் கொடுக்குறாரு. இதை கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்து மேல அவங்களுக்கு என்ன வந்துருச்சுங்க? விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம் வந்த உடனே தேவன் அந்த ப்ராசஸ்ல அவங்களை எப்படி பார்க்கறாருன்னா, மதிப்பு மிக்கவர்களாக பார்க்கறாராம். வாசிக்கலாம் பாருங்க. அவ்வாறு அணுகும் அனைவருக்கும், எவ்வாறு அணுகும் அனைவருக்கும், இந்த பேசிக் சப்ஜெக்ட் கேட்கவே இப்படி ஒரு சத்தியம் எனக்கு இத்தனை நாள் கிடைக்காம போயிடுச்சே, நான் யாருன்னு இப்போதான் எனக்கு தெரியுதுன்ட்டு அவங்க எவ்வளோ பெரிய மேட்டு மேல் இருந்தாலும் சரி அதை விட்டு இறங்கி எனக்கு சத்தியம் தான் முக்கியம் வராங்க. பார்த்தீங்களா? அவங்க தான் அவ்வாறு அணுகும் அனைவருக்கும். கடவுள் கூறுகிறார், அதாவது தேவன் கூறுகிறார், என் கிருபையின் இந்த செய்தியை நீங்கள் நம்பி. அதுதாங்க சூப்பர் பாயிண்ட். என்னுடைய கிருபையின் இந்த செய்தியை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நம்பி. உங்களிடம் இருக்கும் ஆரம்பகால பரிபூர்ணம் எதுவாக, உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை கொடுங்க போதும். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எது இருக்கோ அதை கொடுக்க போதும், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க நம்பிட்டீங்க. நீங்க
ஸோ எது இருக்கோ அதை கொடுங்க, அந்த ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு, நம்ம கொடுக்குறோம். அதை அர்ப்பணித்தால் மனித பரிபூர்ணத்தின் முழு அளவும் உங்களிடம் இருப்பது போல நான் உங்களுடன் நடந்து கொள்வேன். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? தேவன் எப்படி நம்மளை அவங்கள பார்ப்பாராமா? ஃபுல் பர்ஃபெக்ஷன் நீங்கள் இருக்கீங்கன்னு நான் உங்களை பார்ப்பேங்கிறார். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறது ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன். அதை வாங்கிட்டு தேவன் எப்படி கன்சிடர் பண்ணுறாராமா? முழு பர்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி. அப்படின்னா தேவன் சும்மா அப்படி ஒரு பாவியை கன்சிடர் பண்ணுவாரா? அப்போ யார் மூலம் தேவன் அவங்கள பார்க்குறாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்து இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு? டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வாசிங்க. இறைவனை அணுகும் அனைவருக்கும் ஓரளவுக்கு சமாதானமும் நீதியும் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்து. பிரச்சனை நிறைய வரும் வீட்டில், ஆனால் பிரச்சனையில் நின்று ஜெயிச்சாங்கன்னா சமாதானம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் முழுமையாக அல்ல. முழுசா இல்லை. பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும்போது முழுசா இல்லை. நெக்ஸ்ட். எனவே அவர்கள் தற்காலிகமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்று கூறலாம். எப்படி கூறலாம்? தக்காளியா? இந்த பக்கம் பிரதேசம் சவுண்டே வரல. தற்காலிகமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்று கூறலாம். அதாவது ஒரு நோக்கத்திற்காக நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தேவன் இப்ப என்ன பண்ணிருக்காரு? நீதிமான். அப்ப நீதிமான் ஆக்கிறதுக்கு தேவன் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. யார் வரணும் உள்ள? இயேசு கிறிஸ்து என்ன உள்ள வரணும். அப்ப இயேசு கிறிஸ்து உள்ள வந்து அந்த கொஞ்சம் பரிபூர்ணம் அவங்ககிட்ட இருக்கிறத வாங்கி, ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன் வாங்கிட்டு மிச்சத்தை இவர் கொடுத்து அவங்கள தேவனுக்கு ஃபுல் பர்ஃபெக்ஷனை காமிக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய பரிந்து பேசுதல் இந்த பேசிக் சப்ஜெக்ட் டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ள போறாங்க இல்லையா? திருப்பி கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன், நல்லா கவனிங்க. டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ள போறாங்க இல்லையா? யார் அது? பேசிக் கேட்கும்போது போறாங்க இல்லையா? அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு இல்லையா? கொடுக்குறாரு இல்லைங்களா? கொடுக்குறாரு. ஆனா அட்வொகேட்டா மாதிரி கொடுக்குறாரா? இல்லை, அட்வொகேட்டா மாற முடியாது. ஏன்னா இன்னும் கேஸே ஃபைல் ஆகல. அப்போ அட்வொகேட்டாக மாற முடியாது. அப்படின்னா என்னவா இருந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு? அதுக்கு அருமையாக ஒரு ஆங்கில வார்த்தை கொடுக்குறாரு, சிம்பத்தைசர். ஒரு தடவை சொல்லுங்க எல்லாருமே. அது தமிழ் எப்படி சொல்றது? பரிதாபப்படுகிறவர். சூப்பர் பாயிண்ட். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாருன்னா பரிதாபப்பட்டு. என்ன பரிதாபம்? இத்தனை பேர் ஊரில் பைபிளை வச்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்குள்ள இருந்த நல்ல குணலட்சணத்தை பிடிச்சி தேவன் கூப்பிட்டப்ப அதை நம்பி வந்து என் மேலே விசுவாசம் வச்சிங்கல்ல, அதுக்காக பரிதாபப்பட்டு நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா ஜஸ்டிஃபிகேஷன். வாசிங்க. இப்ப கர்த்தராகிய இயேசு தன்னை விசுவாசிப்பவர்களுக்கு அவர்கள் அர்ப்பணிக்கப்படுவதற்கு முன்பே. நோட் பண்ணிக்கோங்க, அர்ப்பணிக்கப்படுகிறதற்கு. அர்ப்பணிக்கப்படுதல்னா என்ன? அட சொல்லுங்க. ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே பரிதாபம் கொள்பவராக மாறுகிறார் என்று கூறலாம். வழக்கறிஞரா மாறல, அட்வொகேட்டா மாறல, பரிந்து பேசல, என்னமா மாறுறாரமா? பரிதாபம் கொள்கிறவராக மாறுகிறார் என்று கூறலாம். ஆனால் இந்த பரிதாபம் வழக்கறிதைக்கு மிகவும் வேறுபட்டது. அட்வொகேட் ஒர்க்கு கம்ப்ளீட்லி இது டிஃபரெண்ட். அப்ப இயேசு கிறிஸ்து பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன்ல என்ன கொடுக்கிறாருன்னா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கிறாரு, பட் நாட் அட்வொகேட், சிம்பத்தைசரா கொடுக்கிறாரு. புரிஞ்சா பிள்ளைங்களா? இந்த கொஸ்டினுக்குள்ள எதுக்காக போனோம் இந்த பாட்டுக்குள்ள? ஆமா, ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு நமக்கு? சபை ஏன் இப்போ எந்த பலியை பற்றி படிச்சுக்கிறோம்? ஒரு பலி, அது புரிஞ்சது. எந்த பலி? சபையின் பலியை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். சபை எப்பவே பலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு? எதை பலி கொடுக்க ஆரம்பிச்சது? ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன். இயேசு கிறிஸ்து மிச்சத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரா? கொடுத்தாரு. என்ன வந்து கொடுத்தாரு? சிம்பத்தைசரா இருந்து கொடுத்திருக்கார். அப்படின்னு அட்வொகேட்டா இருந்து எப்ப கொடுப்பார்? பேப்டிசம். until we enter into contract, அது வரை கொடுக்க போறதில்லை. வாசிங்க. இப்ப முழுமையான சமாதானத்தையும் முழுமையான நீதியையும் பெற வேண்டுமானால் தற்காலிகமாக நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் பேசிக் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்களே, கேட்டு முடிக்கிறாங்கல்ல, அவங்க கடவுளுடன் ஒரு திட்டவட்டமான ஒப்பந்தத்தில் அல்லது உடன்படிக்கையில் ஈடுபட்டு தங்கள் உடல்களை உயிருள்ள பலிகளாக ஒப்புவிக்க வேண்டும். என்னவா ஒப்புவிக்க வேண்டும்? அப்ப இதுக்கு முன்னாடி ஒப்புவிச்சது என்ன? ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன். ஒரிஜினல் பர்ஃபெக்ஷனை வச்சு ட்ரூத் கொடுத்து ஃபெய்த்தை கொண்டு வந்துட்டார். யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல. கரெக்டுங்களா பார்? இப்போ ஃபெய்த் மட்டும் போதுமா? ஃபெய்த் மட்டும் கடைசி வரைக்கும் பேசி வச்சுட்டே பத்தாது. அடுத்து என்ன வரணும்? ஒர்க்ஸ் வரணும். அப்போ ஒர்க்ஸ் வரணும்னா ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன் வச்சு வரக்கூடாது, கேட்ட ட்ரூத் படி வரணும். கரெக்டுங்களா? அப்போ கேட்ட ட்ரூத் படி வர்றதுக்கு உடனே தயாராகிடுவாங்களா? அப்போ அங்கே அவங்களுக்கு என்ன தேவை? ஜஸ்டிஃபிகேஷன் தேவை. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன். எப்படி கொடுக்குறாரு பாருங்க தேவன். நினச்ச கண்ணில் தண்ணி வருது நமக்கு. அப்படியே
பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் ஒருவர் தன் உயிரை பலியாக கொடுக்கும் எதை ஒப்பந்தத்தில் பலியாக கொடுக்கும் போது இங்க உட்காந்துருக்கவங்கள யாருங்க? இந்த உட்காந்துருக்கவங்கள யாருன்னு கேட்டேன். இங்க இங்க எக்லிஷால உட்காந்துருக்கல யாருன்னு கேட்டேன். பதில் வரல சரியா? உயிரை 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 என்னவா கொடுத்துருக்கோம்? சொல்றப்ப நாக்கு கூசல நமக்கு. உயிரை எங்கெங்கேயோ கொடுத்து போட்டு வாரம் பூரா சுத்திட்டு இங்க வந்து உயிரை உங்களுக்காக கொடுத்துட்டோம். திங்க் பண்ணி பாருங்க. தேவன் நமக்கு இன்னைக்கு வந்து அவருடைய கிருபையின் மட்டும் வைக்காம மார்க் போட்டார்னா முட்டை தான் எல்லாருமே. ஆனா வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் சத்தியத்தில். ஏன் தெரியுங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்துடைய பரிந்து பேசுதல். 1 மார்க் வாங்கினா போதுங்க, மிச்சத்தை அவர் பார்த்துக்குவார். அதான் நிலைமை நம்மளோடது. ஸோ ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கேட்ட ட்ரூத் படி நம்முடைய லைஃப்பை நம்ம சப்மிட் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா போடுறேன் பாருங்க, இது நடக்குது நமக்கு. இதுதான் ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன். ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராசஸோட எக்ஸாம்பிள். இது ப்ராசஸ் இல்லை, ப்ராசஸோட எக்ஸாம்பிள். என்ன புரிஞ்சது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். 10ஐயும் 90ஐயும் கூட்டினால் 100 வரும் என்று புரிந்தது. அருமையான பதில். ஏதோ சொல்றீங்க. 10 யார் கொடுத்தது? நம்ம கொடுத்தது. அப்ப மிச்சம் 90 யார் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து. என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? பார்ஷியலா ஃபுல்லா? ஃபுல். ஏன்னா எதுக்குள்ள வந்துட்டப்ப கான்ட்ராக்ட்ல வந்து அந்த 10 ஒரிஜினல் பர்ஃபெக்ஷனா? இல்ல இல்ல. ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன் பிளஸ் ட்ரூத் கேட்டதுக்கு அப்புறம் நம்முடைய ஜீவ பலிகளை நம்மளை ஒப்பு கொடுக்கிறது. ட்ரூத்துக்கு அப்புறம் நம்மளை ஒப்பு கொடுக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க பேர், ஒரிஜினல் பர்ஃபெக்ஷனை வச்சு தேவன் செலக்ட் பண்றாருன்னா உலக ஜனங்கள் நம்மளோட நேரம் பரலோகம் போயிருப்பாங்க. ட்ரூத்தை கொடுத்து அந்த ட்ரூத் படி நம்மகிட்ட பலி கேட்கிறார். ஸோ அந்த பலியை கேட்க ஆரம்பிக்கும் போது நம்மளால ஆரம்பத்தில் 10 மார்க் வாங்க முடிஞ்சா நம்மளை ஒதுக்கி வைக்கிறது இல்லை தேவன். நீ முழுசா வாங்கிட்டு வா மார்க் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது இல்லை. கம் வா, நான் பார்த்துக்கிறேன். அந்த நான் பார்த்துக்கிறேன் தேவன் சொல்றாரு. அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? நம்முடைய ஆண்டவர். அவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, தம்பி மகனே 10% கொடுத்துரு. நீ என்ன பண்ணிக்கப்ப? கொடுத்துரு. எவ்வளோ கொடுத்துரு? 90. இப்போ நம்ம எல்லாரும் இந்த 10ஐயும் 90 நினச்சிக்க வேண்டாம். இது எக்ஸாம்பிளுக்காக போட்டது. நம்ம ஒரு வேளை 40 கொடுத்துருந்தோம்னா 60 கொடுத்துருவார். ஆக மொத்தம் டோட்டல் எவ்வளோ வரணும்? ஏன் டோட்டல் 100 வரணும்? அப்போ தான் தேவன் ஏற்றுக்குவார். 100 இருந்தால் தான் யார் ஏற்றுக்குவா? தேவன் ஏற்றுக்குவார். இப்போ வாசிங்க. இந்த குறைபாடு எந்த குறைபாடு? 90 குறைபாடு. இந்த குறைபாடு உண்மையாகவே ஈடு செய்யப்படுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குறைபாட்டுக்கு மார்க் போட்டு நம்மளை பாஸ் பண்ண வைக்கல. ஆனால் நம்ம 10 வாங்கணும், அவர் 90 போட்டு நம்மளை பாஸ் பண்ண வைக்கல. 90 போட்டு 10 100ஆ மாத்துறதுக்கு வெயிட் பண்ணிருக்கார். சொன்னது புரிஞ்சா புள்ளி உங்களுக்கு? நம்மளால 10 தான் கொடுக்க முடிச்சுங்க பேர். 10 வச்சுட்டு 90 ஏசுக்கிறது கொடுப்பாரு. எப்ப? நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஆனா உயிர் போறதுக்குள்ள அந்த 90 கிரெடிட்டா வாங்கி நம்ம 10 எத்தனை மாத்தி காமிக்கணும்? 100. அப்ப ஃபார்முலா கடைசியில் எப்படி மாறணும்? மறிக்கிறப்ப இந்த ஃபார்முலா எப்படி மாறணும்? மறிக்கிறப்ப 100 + 0 = 100. அவங்க தான் சபை. புரிஞ்சா புரியுங்களா உங்களுக்கு? இப்போ எவ்வளோ மார்க் போட்டுக்கலாம் நமக்கு? நம்மள சொல்ல வேண்டாம், நமக்கு நம்மளே பேசிக்கலாம் போதும். இதுக்கு இது பாருங்க, வாசிங்க சொல்றது. இந்த குறைபாடு உண்மையாலும் என்ன பண்றது இல்ல? ஈடு செய்யப்படுகிறது இல்லை. மாறாக அவரது தியாகத்தை சமர்ப்பிக்கவும் நீதியை அதை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கவும் ஒரு நோக்கத்திற்காக கணக்கிடப்படுகிறது. It is considered. It's not actual. அது ஒரிஜினல் கிடையாது. கன்சிடர் பண்றார் தேவன் நம்மளை. எப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய பலியின் புண்ணியத்தின் மூலமா. யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய பலியின் புண்ணியம் மட்டும் இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து 3 வட்டம் அடிபட்டு நமக்காக பாடுபடலைன்னா இந்த கிரெடிட்டை இயேசு கிறிஸ்துவாலே நமக்கு என்ன பண்ண முடியாதுங்க? கொடுக்க முடியாது. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இது முடியவே முடியாது, தேவனால மட்டும்தான் முடியும். நான் பிரேயர் வேணா பண்ணிக்கிறேங்கிறார். ரோமர் 12:1. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. அப்போஸ்தலன் பவுல் ஜெபம் பண்ணா தேவன் கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்ப கான்ஃபிடண்டா சொல்லிருக்கலாம்ல பவுல், நான் வேணா தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்துறேன், தேவன்கிட்ட உங்களுக்கு ரட்சிப்பு வாங்கி கொடுத்துறேன், இதே நீங்க புத்தி விளாடுன்னு சொல்லிக்கலாம்ல. என்ன வார்த்தை அங்கே யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு. எது முன்னாடி வந்து வேலை செய்ய போகுது? தேவனுடைய இரக்கம். அந்த இரக்கம் தான் 10 வாங்கினவங்களுக்கு 90. ஆக மொத்தம் 100க்கு 100 வாங்கியே ஆகணும். எப்பன்னா மரிக்கிறப்ப, வித்தவுட் ஜீசஸ் கிரைஸ்டனுடைய கிரெடிட் இல்லாமல். அப்ப இப்ப
ஜஸ்டிஃபிகேஷனுக்காக கொடுக்கப்படுற மார்க்கை அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு நம்முடைய ஒரிஜினல் மார்க் இருக்குல்ல 10, அதை 9, 8, 7, 6ன்னு குறைச்சிட்டு வரவங்களுக்கு கன்ஃபார்மாக எது நிச்சயம் இல்லை, கன்ஃபார்மாக 0 நிச்சயம். ஓகே, கன்ஃபார்மாக எது நிச்சயம்? செகண்ட் டெத். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்பி என்ன கொடுத்தாரு உங்களுக்கு? 90 கொடுத்தாரு. எப்படி திரும்ப நம்பி கொடுத்தாரு? நம்ம பேப்டிசம் எடுத்த அன்னைக்கு தேவன் உட்காந்துருக்காரு. அந்த காட்சி சொல்கிறேன், சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. இயேசு கிறிஸ்து வராரு, நம்ம பேப்டிசம் எடுக்கிறோம், தேவன் பார்க்குறாரு, ஐயோ இவங்களை என்னால் பார்க்க கூட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு இவங்ககிட்ட பாவம் இருக்குது. உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேவனே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ என் பலி அதில் ஆட் பண்ணுறேன், கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேரண்டர் கையெழுத்து போடுறாராமா. வாசிக்கலாம் பாருங்க. தீர்மானிக்கிற ஒவ்வொருவரிடமும் தெய்வீக நீதி சொல்லுகிறதாவது அந்த மனிதன் அபூரணன், ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் நுழைவதற்கு தகுதியற்றவன். எப்படி சொல்லுதுங்களாமா? அவன் ஒரு அபூர்ண, இந்த ஒப்பந்தத்தை எது பேப்டிசம் எடுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை ஆமோதித்தால் ஒப்பந்தம் செய்யப்படும். இயேசு கிறிஸ்து ஓகே சொன்னா நான் ஓகே சொல்லிடுறேன்ப்பா. உடனே இயேசு கிறிஸ்து நாட் ஓகே சொல்லுவார் நமக்காக. நமது கர்த்தர் ஏன் தெரியுமா இயேசு கிறிஸ்து நாட் ஓகே சொல்ல மாட்டாரு? அவர் மேல நம்ம விசுவாசம் வச்சிட்டோம் பேசிக் கேட்கும் போதே. ஸோ அவர் என்ன பண்றாரு? அடுத்தது நெக்ஸ்ட் வாசிங்க. நமது கர்த்தர் சொல்லுகிறதாவது நல்லது, நான் அவனை ஆமோதிக்கிறேன். அந்த வேர்ட் நல்லா இருக்குல்ல, நல்லது. என்ன நல்லது? இந்த உலகத்தில் இத்தனை கோடி பேர், 800 கோடி பேர், அதில் இவங்க இருக்கிற ஊரில் 140 கோடி பேர், அந்த 140 கோடி பேரில் இவங்க ஊரில் 1 கோடி பேர், அந்த 1 கோடி பேர்த்தில் கிறிஸ்டியன்ஸ் வந்து 25 லட்சம் பேர், அந்த 25 லட்சம் பேரில் இவர் ஒருத்தர் இவ்வளோ ஸ்டெப்பை தாண்டி வந்துட்டார்ல, நல்லது. அதான் நான் என்ன பண்ணுறேன்னா என் பலி என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கொடுக்குறேன். அவனது உடன்படிக்கையின்படி அவன் தானாக முன்வந்து ஜீவனை கொடுக்கவில்லை என்றாலும். எப்படி தெரியுங்களா? பேப்டிசம் எடுத்த உடனே நம்ம தானா வந்து பலிகளை கொடுத்துருவோமா? கொடுக்கலைனாலும் பரவாயில்ல. அவன் மரிக்கும்படியும் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று உத்தரவாதம் அளிக்கிறேன். நான் பார்த்து கொள்கிறேன் தேவனே, நான் பார்த்து கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல இந்த வாழ்க்கை, இதை யார் சகிச்சிட்டு இருக்காரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஏன் தெரியுங்களா? நம்ம பேப்டிசம் எடுக்கிற நமக்கு ஒரு ஜீல் இருந்துச்சுல்ல, அதை பார்த்து என்ன சொல்லிட்டார்? நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அந்த ஜீல் இப்போ உண்மையாலுமே இருக்கா? யோசிச்சு பாருங்க. இல்லைனா இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை, தேவன் முன்னாடி சொன்ன அந்த நீதியின் வார்த்தை எவ்வளவு மோசமானதாக மாறும் என்பதை சிந்திச்சு பாருங்க. இதை விட இயேசு கிறிஸ்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்க நம்ம வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இதை பண்ண போதும். நெக்ஸ்ட், அவன் தன் மாம்சத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மறுத்தார். அதுதான் பாயிண்ட். நான் கேரண்டி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம், ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் மீண்டும் அந்த 10 மார்க் இருக்குல்ல, 10 மார்க்கு, எந்த 10 மார்க்கு? எந்த 10 மார்க் இது? நீங்கள் யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு 10 வாங்கி தானே உள்ளே போனோம், மிச்சம் 90 அவர்கிட்ட வாங்கி அந்த 10 11 மாற்றினா 89 நான் கொடுக்க ரெடி அப்படின்னு என்ன அர்த்தம்? 10 11 மாறுதுன்னா செத்துருக்காருன்னு அர்த்தம். 10 12 மாறுதுன்னா செத்துருக்காருன்னு அர்த்தம். 10 9 மாறுச்சுன்னா ஏசு கிறிஸ்துவ சாகடிச்சிருக்காருன்னு அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு என்ன சொல்றேன்ட்டு? ஸோ இந்த விஷயத்தை தான் தேவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேரண்டி கையெழுத்து போடும்போது கொடுத்துருக்காரு. நம்பி இயேசு கிறிஸ்து நமக்காக கேரண்டி கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த கேரண்டியை போய் நாம் விட்டுட்டோம்னா, ஆமோதிச்சோம்னா, அதோட அசிங்கமான விஷயம் வேறு எதுவும் கிடையாது. நம்முடைய மனசுக்குள்ளே பெரிய பெரிய கோட்டையெல்லாம் கட்டியிருக்கலாம். நான் பர்ஃபெக்ட், எஸ் நம்ம பர்ஃபெக்ட் தான். யார்கிட்ட தெரியுமா? மனுஷங்கிட்ட. தேவனுக்கு முன்னாடி நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டாக ஆயிருக்கோன்னு தேவன் நம்பி இருக்கார் நம்முடைய ஆண்டவர் மூலம். அதுதான் இந்த கேரண்டர் கையெழுத்து. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? புரிஞ்சா புரியன்னு பாருங்க. இது வாசிச்சு நமது அர்ப்பணம் கிறிஸ்துவின் புண்ணியம், அதாவது நாம் அபூரணம் ஏற்றவாறு தேவை, தேவனுக்கு ஏற்புடையது. என்ன புரிஞ்சுன்னு சொல்லுங்க. நம்முடைய அர்ப்பணம் ஃபர்ஸ்ட், அதை நம்பி இயேசு கிறிஸ்து புண்ணியம் கொடுக்கறது நெக்ஸ்ட். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து புண்ணியம் கொடுப்பாராமா? அதான் பிராக்கெட்ல இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக மாறுது. எவ்வளவு கொடுப்பாராமா? நம்முடைய அபூரணத்துக்கு ஏத்த அளவு கொடுத்தா அது எதுக்கு ஏற்படுதான் மாறும்னா தேவனுக்கு. இது என்ன ஆச்சரிய சகோதரர் எழுதுறேன்னா, இந்த ஆஃபர் இந்த ஆஃபர் இருக்குல்ல, இந்த ஆஃபர் ஒன்லி சுவிசேஷத்துக்கு மட்டும்தான். உலக ஜனங்களுக்குள்ள இந்த ஆஃபர் ஆயர்மாடார் சாட்சியில் கிடையவே கிடையாது. இப்போ நான் மார்க் போட்டுமா? நமது அர்ப்பணம் எவ்வளவு மார்க்கு? 10. அப்போ மிச்சம் எவ்வளவு நமக்கு அபூர்ணம்?
அது யார் கொடுத்துருவான்? ஸோ தேவனுடைய பார்வையில் எப்படி மாறிடுவோம்? இப்போ சொல்லுங்க, சபைக்கு எதுக்கு 2 பலி தேவை? ஒன்று அந்த 10 அந்த 10 தான் இங்கே. புரிஞ்சா போய் உங்களுக்கு? மிச்ச 90 யார் நமக்காக வாழ்ந்து முடிச்சிட்டா? நம்முடைய ஆண்டவர். அதனால தான் ஆரோன் தனக்காகவும் செலுத்தினாரு, தன்னுடைய வீட்டாருக்காகவும் செலுத்தினார். ஸோ இங்கே 10 இங்கே 90. இப்போ நான் கேட்குறேன், சபைக்கு 2 பலியா அல்லது ஒரே பலியா? சபைக்கு 2 பலியா ஒரே பலியா? 2 பலி. நான் சொல்லட்டுமா? ஒரே பலி. எப்படி? ஒரு 100 மார்க் வரணும். ஒரு 100 மார்க் வந்தால் போதும். இங்கேயே 100 மார்க் வர மாதிரி நம்ம இருந்தோம்னா இந்த பலி நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு ஒரு பலி போதும். புரிஞ்சா பிள்ளைங்களா? ஆனால் இங்கே நம்ம எவ்வளோதான் வாங்குவோம்? 10 வாங்கலாம், 20 வாங்கலாம், 30 வாங்கலாம். மிச்சம் இங்கே நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக வாழலினா நம்மளால் அப்படின்னு எப்படி இதை சொல்லலாம்னா, ஒரே பலியின் மூலம் நம்மளை பூர்ணராக்கி கொள்ள நம்மளால் முடியாது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, சபை தனக்காக 10% பலியை செலுத்தினா மீதி இருக்கிற சபையின் பலி 90%, மீதி இருக்கிற சபையின் பலி 90% இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தனக்கு தேவன் கொடுத்த நியூ கிரியேஷன் மூலம், நாட் பரிபூர்ண ஜீவன், நியூ கிரியேஷன் மூலம் வாழ்ந்து என்ன பண்ணிட்டார்னா கொடுத்து முடிச்சிட்டார். புரியுதுங்களா? அப்படின்னு இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், இயேசு கிறிஸ்து ரேன்சம் கொடுக்கறதுக்கு எந்த ஜீவன்? அது எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. அதை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசவே இல்லை. இப்போ நமக்காக 90 பேசணும்ல, அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. புரிஞ்சுங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்காக என்னவாக மாறுகிறார்? பரிந்து பேசுகிறது. அதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் சொல்ல? இப்போ அட்வொகேட்டாக மாறி. அவருக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது? அட்வொகேட் எப்போ ஆனார்? எப்போ படித்தார் அவர் அட்வொகேட்டுக்கு? எத்தனை வருஷத்தில் படித்தார்? படித்தார்ல 3.5 வருஷம் வாழ்ந்து ஜெயிச்சு தேவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். இதை வரவங்களுக்கு 10% கொடுத்தா, 1% கொடுத்தா, 2% கொடுத்தா, மிச்சம் 98 கொடுத்துருங்க. 0 கொடுத்தா, 0 கொடுத்தா வேண்டான்னு சொல்லிடுங்க. அவங்களுக்கு நான் என்ன கொடுக்க வரல? பலி கொடுக்க வரல. வாசிங்க. இப்ப இது எப்படி இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டான்னு பார்க்கலாம் பாருங்க. நம் ஆண்டவரின் தியாகத்தின் தகுதி, அதான் அந்த பரிந்து பேசுறதுங்க தான் ஆண்டவருடைய தியாகத்தின் தகுதி இதில் அடங்கியுள்ளது. அவர் தமது பூமிக்குரிய ஊழிய பாதையில் தமது நீதியான தரத்தை பேணி காத்து, தம்முடைய நீதியான தரத்தை பேணி காத்து. ஆக்சுவலாக தமிழில் போட்டோம்னா உண்மையாலுமே அதோட அர்த்தம் அந்த ஸ்டஃபே வரமாட்டேங்குது. அதாவது அழகா அந்த பிளேன்ல, எந்த பிளேன்ல? இண்டிகோ பிளேன்ல. எந்த பிளேன்ல? என் கரிய கால் விழுல. எம் நாட் என், எம். அவர் வந்தது தான் இங்க என்ல. பேப்டிஸ்ட்ல எங்க போயிட்டாருங்க? எம்முக்கு போயிட்டார். ஸோ எம்ங்கிற பிளான்ல இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆனால் அந்த எம்ங்கிற பிளேஸ்ல இயேசு கிறிஸ்து தனக்கு மட்டும் தான் பலி செலுத்தினாரா? இல்ல, தன்னுடைய வீட்டாருக்காகவும் பலி செலுத்தினார். அந்த வீட்டாருக்காக செலுத்தின பலி பத்தி இங்க பேசிட்டு இருக்கார் சகோதரர். முதல்ல இருந்து வாசிங்க. நம்முடைய ஆண்டவரின் தியாகத்தின் தகுதி இதில் அடங்கியுள்ளது. அவர் தமது பூமிக்குரிய ஊழிய பாதையில் தமது நீதியான தரத்தை பேணி காத்து, தரம்னா குவாலிட்டி, குவாலிட்டியான ஒரு லைஃபை ஜஸ்டிஃபைடு கண்டிஷன்ல இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காமிச்சிருக்கார். தமது உயிரை தியாகத்துடன் அளித்ததால் மனித தளத்தில் வாழும் உரிமை அவர் வசம் உள்ளது. மனித தளத்தில் வாழும் உரிமை அவருக்கு என்ன பண்ணிருச்சு? கிடைச்சிருச்சு. அதான் அந்த ஜீவன், அவர் பெற்றுக்கொண்ட நியூ கிரியேஷன் ஜீவன் கிடைச்சது. அந்த உரிமையை அவர் நீதியின் கரங்களில் ஒப்படைத்துள்ளார். முடிச்சுட்டு எங்க கொண்டு கொடுத்தாரு? தேவன்கிட்ட கொடுத்தாரு. தேவனை எவ்வளவு பத்திலே யார் யாருக்கு பத்திலே அது இதுல இருந்து எடுத்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. இதன் மூலம் திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உள்ள குறைபாடுகளை ஈடு செய்ய தேவையானவற்றை ஈடு செய்வதற்கான அடிப்படையை இது உருவாக்குகிறது. இந்த அடிப்படை தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அபூர்ணம், தேவையான பூரணம் இஸ் ஈக்குவல் டு நம்மிடம் இருக்கும் அபூர்ணம். தேவையான பூர்ணம் ஈக்குவல் டு நம்மிடம் இருக்கும் அபூர்ணம். கரெக்டா தப்பா நான் சொல்றது? வேறு இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவு மார்க் போடணும், எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கணும்? இஸ் ஈக்குவல் டு நம்ம எவ்வளவு கம்மியா இருக்குமோ அவ்வளவு கொடுக்கணும். அதை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டாருமா? ஏன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. திருச்சபை தனது தியாகத்தை முடித்து திரைக்கு அப்பால் சென்றவுடன் இந்த தகுதி உலகின் பொருட்டு பயன்படுத்துவதற்காக வெளியிடப்படும். திருச்சபை இருக்கிற வரைக்கும் இந்த பலி யாருக்கு போகாது. அது ஏன் அப்புறம் கடைசியாக பார்க்கலாம். காரணம், இப்போ இயேசு கிறிஸ்து அட்வொகேட்டாக மாறிட்டார். நமக்கு இப்போ அட்வொகேட்டாக தான் இருக்கார் இல்லைங்களா பேர்? பரிந்து பேசிட்டு இல்லைங்களா பேர்? பேசிட்டு அட்வொகேட்டா. உலக பிரகாரமாக ஒரு அட்வொகேட்டை நியமிக்கிறப்ப என்ன ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்? நமக்கு ஒரு கேஸ், இப்போ ஜட்ஜு முன்னாடி நமக்காக போய் நின்று பேசுறதுக்கு ஒரு அட்வொகேட்டை நம்ம எப்படி தேர்ந்தெடுப்போம்னு கேட்டேன்.
நல்ல அட்வொகேட்டாக நாம தேர்ந்தெடுப்போம். கரெக்டாக தப்பா நான் சொல்றது? இப்போ இதை வாசிங்க, அப்புறம் நான் விளக்கம் சொல்றதுக்கு. Our Lord, who now has become the advocate, who now has become, யாருனால? நமக்காக அட்வொகேட்டா மாறினதுனால makes up to each of the church what he lacks of being a perfect human being. ஒரு பரிபூர்ண மனுஷனாக ஒவ்வொரு சகோதரனுக்கு சகோதரிக்கு என்ன பற்றாக்குறை இருக்கோ அதை பூரா அவர் தீர்த்து வச்சிட்டு இருக்கார் ஒரு அட்வொகேட் ஆகி. ஸோ அட்வொகேட்டுடைய ப்ராசஸ் என்ன? நமக்கு ஒரு கேஸ் இருக்குன்னா அந்த கேஸ்க்காக ஜட்ஜு கிட்ட வாதாடுறதுக்கு நாம ஒரு வக்கீல் அப்பாயின்ட் பண்ணுவோம். அந்த வக்கீல் நாம சொல்றது கேட்டு போய் ஜட்ஜு கிட்ட பேசி நமக்கு விடுதலை வாங்கி தரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் அப்பாயின்ட் பண்ணோமா? நம்மளை அப்பாயின்ட் பண்ணோம், தேவன் அப்பாயின்ட் பண்ணல, அதுவும் தப்பு. அவரே அப்பாயின்ட் பண்ணுறாரு தண்ணியை. பாருங்க சகோதரர் எழுதுறாரு பாருங்க, ஒர்க் ஆஃப் த அட்வொகேட் வாசிங்க. The work of the advocate, வக்கீல் என்ற ஒரு நட்பான மற்றும் திறமையான பிரதிநிதியை குறிக்கிறது. நம்ம ஊர்ல அப்படிதான் நம்ம செலக்ட் பண்ணுவோம், நட்பான திறமையான ஒரு ஆளை நமக்கு வக்கீல ஏற்படுத்திக்குவோம். நாம் ஒரு வழக்கறிஞரை நியமித்தால் அவர் நமக்காக நீதிமன்றத்திற்கு சென்று, நாம் நியமித்தால் நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு, அந்த பாயிண்ட் ஆட் பண்ண மறந்துட்டாப்பவே, நம்ம கிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு நமக்காக கோர்ட்டுக்கு போய் நமக்கு எதிராக எழக்கூடிய எந்த வழக்கிலும் நமக்கு ஆஜராக, நமக்காக போய் என்ன பண்ணுவாரு? ஆஜராகி நம் வக்கீலாக தன்னை பதிவு செய்து கொள்வார். நம்முடைய வக்கீலாக அவர் தன்னை என்ன பண்ணிக்குவாரு? பதிவு செய்து கொள்வார். அவருடைய உதவி நமக்கு தேவைப்பட்டால் நம் வழக்கறிஞராக அவருக்கு தகவல் அனுப்பும்படி செய்வோம். நம்ம என்ன பொய் சொன்னாலும் அந்த பொய் என்ன பண்ணுவார்? அவரு கேட்டு அதுக்காக போய் ஜட்ஜு கிட்ட வாதாடுவார். இது யார் நியமிச்ச வக்கீல்? இது நமக்கு சில சமயத்தில் தேவைப்படுது. உலக பிரகாரமா கேஸ் இருந்தா, நமக்கு உலக பிரகாரமா கேஸ் இருக்கா? கிளியரா இருக்குங்களா? இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, இருக்கா இல்லையா? இல்லை. ஸோ நம்ம பண்றது இல்லை. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சகோதரர் கொடுத்துருக்காரு, ஓகேங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி அட்வொகேட் ஆனார்? நாம நியமிச்சோமா? அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே, நீங்க பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்தில் வெச்சுக்கோங்களேன், மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக, நல்ல கவனிங்க, பரலோகத்தில் தாமே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். சகோதரர் எப்படி இதை கமெண்ட் எழுதியிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்து அந்த 3.5 வருஷம் பாவ நிவாரண பலியை வாழ்ந்தார்ல, வாழ்ந்து முடிச்சுட்டு அந்த பலியை தேவனுடைய நீதியின் கரங்களை ஒப்பு கொடுக்குறப்ப என்ன கண்டிஷனோட ஒப்பு கொடுத்துருக்காருன்னா, தேவனே நான் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு பிரியமாக நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்ந்து முடித்ததுனால யார் யாரெல்லாம் உங்கள் வார்த்தையை கேட்டு என் மேலே வச்சு விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நானே வக்கீலாகிறேன். இந்த வக்கீல்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இப்போ சொல்லுங்கள், தேவன் அப்பாயிண்ட் பண்ணாரா, நாம் அப்பாயிண்ட் பண்ணோமா, கிறிஸ்துவே அப்பாயிண்ட் ஆயிட்டாரா? இவர்கிட்ட போய் கம்பல் பண்ண முடியாது, இவர்கிட்ட போய் கெஞ்சலாமா? ஏசு கிறிஸ்துவே முழு நேரம் ஜபம், ஒரு நாள் கம்ப்ளீட் 24 ஹவர்ஸ் ஜபம் பண்ணி எப்படியாவது என்னுடைய மார்க்கை ஒன்றோ ரெண்டோ கூட ஒவ்வொரு மாதமும் சேர்த்து போட்டிங்கன்னா நெவர். ஏங்க உங்களை அப்படி நம்பி நான் கூப்பிடல, நான் என் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்திட்டு வருவீங்கன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ பாயிண்ட் வெரி கிளியர். 90% பலியை இயேசு கிறிஸ்து எப்படி கொடுத்தாருன்னா வேறு எப்படியும் இல்லைங்க, 3.5 வருஷம் தன்னை பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து நமக்காக இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா பரிந்து பேசி கொண்டிருக்கார். மிச்ச 10 யார் கொடுக்கணும்? அது எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லுங்கள். மிச்ச 10 எப்படி கொடுக்குறதுன்னு? மிச்ச 10 கொடுத்தா தான் மிச்ச 90. மிச்ச 10 எப்படி கொடுக்குறது கேட்குறேன். அது சகோதரர் ஒரு சின்ன, இதெல்லாம் வேறு சப்ஜெக்ட் நிறைய பார்த்தாச்சு, இப்போ சின்ன ஒரு கிளிப்ஸ் போட்டு பார்த்தலாம். என்ன தெரியுங்களா? ஒன்றும் பண்ண வேண்டாம், பலி செலுத்திடுங்கன்ட்டார், முடிஞ்சது. எதை பலி செலுத்திடுங்க? பூமிக்குரிய உரிமைகளை பலியிடுதல் அப்படின்னு என்னென்ன இங்கிலீஷில் வாசிட்டு அப்புறம் தமிழ் இதே விஷயத்தை அடுத்து தமிழில் போடுறேன், வாசிங்க. இப்போ when we present ourselves when we present ourselves as living sacrifice. வென்னு கேட்டேன், எப்பேன்னு கேட்டேன், புரியல. நம்ம ஜீவ பலிகளை ஒப்பு கொடுத்து எப்பேன்னு கேட்டேன், ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுக்கும்போது we make consecration unto death and consequently if accepted, அந்த நம்ம கொடுத்த பேப்டிஸ்ட் தேவன் அக்செப்ட் பண்ணிடுவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்துருவார் மார்க். if accepted loss forever all right to life on the human plane. lose அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிறப்ப lose forever all the rights to life on the human plane.
மனுஷனா வாழ்வதற்குன்னு உங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு இல்லையா, எனக்கும் சேர்த்தான். மனுஷனா இந்த பூமியில் வாழ்றதுக்கு உங்களுக்குன்னு சில உரிமை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்தாச்சு. அதை கொடுக்கறதுல நம்ம ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ மார்க் வாங்குவோம்? இப்போ கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த நம்ம லைஃப் அப்படியே கொடுக்குறோம் இல்லையா, அதில் நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ மார்க் போட்டால் எவ்வளோ வாங்குவான்னு கேட்குறேன். உங்களுக்கு என்னுடைய கணக்கு இந்த சப்ஜெக்ட் படி 10. புரிஞ்சவங்களுக்கு? அப்படின்னு நம்ம வாழாமலே நமக்காக யார் மார்க் போட்டிருக்கான்னா இயேசு கிறிஸ்து. அது கீழே ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் பாருங்களேன், we are beheaded so far as all earthly hopes or aims are concerned. யாரோ ஒருத்தர் தமிழ் எனக்கு சொல்லியே ஆகணும் இதை. பிஹெட்டட்னு எனக்கு பேர், பிஹெட்டட் வர மாட்டேங்குது பாருங்க. பிஹெட்டட்னா தலையை வெட்டியாச்சு, சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உரிமைகளுக்கு என்ன பண்ணியாச்சு? சிரச்சேதம் பண்ணியாச்சு. வாசிங்க. இப்ப ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மரண பரியந்தம் அர்ப்பணம் பண்ணுகிறோம். எவ்வளவு மார்க் போடலாம் தேவனுக்கு? நம்ம அர்ப்பணம் பண்ணியாச்சு. தேவன் எவ்வளவு மார்க் போடுவார்? இருக்கு 10 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 10 கேட்டுறாதீங்க. இப்போ 4 50 கொடுக்குறேன், நீங்கள் சும்மா 10 பேசிட்டீங்கன்னு கேட்டுறாதீங்க. 10 எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறோம். அதன் பலனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மானிட தளத்தில் ஜீவனுக்குரிய அனைத்து உரிமைகளையும் எப்பொழுதும் இழக்கிறோம். எல்லா உரிமையும் இழந்தாச்சு. உரிமையை இழந்து போட்டு நம்ம எந்த உரிமையை இழந்துட்டு வந்திருக்கிறோமோ அதே உரிமையை திருப்பி தேடி போயிட்டு தேவனை ஒதுக்கி வைக்கிறோம். பார்த்தீங்களா? தட் இஸ் கால்டு கிறிஸ்துவை கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, நாம் நமது ஜீவன்களை கொடுத்திருக்கிற மாபெரும் பிரதான ஆசாரியரின் கீழாக புது ஒழுங்குகளின் ஆசாரியர்களாக ஆகும்படி நமது சரீரங்களை சமர்ப்பிக்கிறோம். நம்முடைய சரீரங்களை அவரு ஆரோன்கிறது பிரதான ஆசாரியன், அவர் கீழே நம்ம ஆசாரியர்கள் ஆவதற்காக நாம் நம்மளை சமர்ப்பிக்கிறோம். அவர் அவைகளை ஏற்றுக்கொண்டால் அதனுடன் செய்வதற்கு ஏதுமில்லை. ஒண்ணுமில்லை. அவர் ஏற்றுட்டாருன்னா முடிச்சது. அதுக்கப்புறம் திருப்பி அதை வாங்க முடியாது. நமது பூமிக்குரிய உரிமைகள் அனைத்தையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். அவர் பெற்றுக்கொள்றாரு. திருப்பி நம்ம எடுத்தோம்னா அவர் திருப்பி கொடுக்க மாட்டார். நம்ம பிடிங்கிறோம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. கொடுத்ததை திருப்பி பிடிக்கிறோம். அந்த உரிமைகளை நாம் வைத்திருக்கவில்லை. வேறு வார்த்தையில் சொல்வோமே ஆனால் நாம் இருப்பது முடிவடைந்தது. எல்லாரும் ஒரு தடவை கவனிச்சிங்களா? நாம் இருப்பது முடிஞ்சது. எங்க இருக்கிறது முடிஞ்சது? எக்லீசியால் இருக்கிறது இல்லை, பூமியில் இருக்கிறது. எப்போ முடிஞ்சது? ஏங்க தைரியமா தான் சொல்லுங்களேன். ஏதாவது பண்றோமா பண்ற சொல்லலாம் இல்லை. எப்போ முடிஞ்சது? நம்ம முடிஞ்சது. நம்ம சொல்றோம்ல, பக்கத்து வீட்டில் ஒரு பெருசு முடிஞ்சது இல்லையா? அந்த பெருசு நம்மளை பார்த்து பேப்டிஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கோம்? இது முடிஞ்சது. தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்லியிருப்பார்? முடிஞ்சது. இயேசுக்கு என்ன சொல்லுவார்? முடிஞ்சது. இவன் நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்சு போன மாதிரி நம்ம இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. திருப்பி போய் இயேசுக்கு பிடிக்கிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்களா நம்முடைய உரிமைகளை? எவ்வளவு மோசமான விஷயம் இது. சரி, வாசிங்க தொடர்ந்து. நமது பூமிக்குரிய அனைத்து நம்பிக்கைகள் அல்லது குறிக்கோள்களை பொறுத்தவரை நமக்கு பூமிக்குள் நம்பிக்கைகள் குறிக்கோள்கள் இருக்க வேண்டுமா? இருக்கலாம். என்னவாக இருக்கலாம்னா, நம்ம பலி செலுத்தினோம் பாருங்க, அதை திருப்பி வாங்கக்கூடாது. இன்னும் சில விஷயங்கள் நமக்கு தேவை, அது கடமை, அதை செய்யலாம். ஆனால் சாக்ரிஃபைஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை திருப்பி வாங்கக்கூடாது. நாம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். என்ன பண்ணப்பட்டவர்கள்? முடிவெட்டுற மாதிரி சொல்ற பிரதர். சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். அவரது பரிபூர்ண குணத்தினால் நமது கர்த்தர் நித்திய ஜீவனுக்குரிய உரிமையை பெற்றிருக்கிறார். நாம் நித்திய ஜீவனுக்குரிய உரிமையை பெற்றிருக்கவே இல்லை. ஒண்ணு கிடையாது, பெற்றிருக்கவே இல்லை. நமது பலிகளை அவருடையதாக ஏற்றுக்கொண்டதினால் நம்மை ஒப்பு கொடுக்க முடிந்தது. ஒரு தடவை சொல்றீங்களா திருப்பி? இந்த கடைசியில இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய பலிகளை அவருடைய, உண்மைதானே? ஏன்னா நம்ம கொடுத்தது 10 தான், மிச்சம் 90 யார் கொடுத்தா? அதனால நம்முடைய நிலைமை நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? ஒப்பு கொடுக்க முடியுது. இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள். சபைக்கு 2 பலியா ஒரே பலியா? ஆனால் யார் எத்தனை பேர் கொடுக்குறா? யார் யார் கொடுக்குறா? நம்மளும் கொடுக்குறோம், நம்முடைய ஆண்டவரும் கொடுக்குறாரு. ஆண்டவர் இல்லாமல் நம்முடைய பலி தேவன்கிட்ட போய் சேர முடியாது. கிளியராக இருக்கா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? காப்பி தான். ஏன் இயேசு கிறிஸ்து ஒரே சமயத்தில் 2 பலி கொடுத்தாரு? அவர்கிட்ட எத்தனை ஜீவன் இருந்துச்சு? ஒரு ஜீவன் எப்போ வாங்கினாரு? பூமிக்கு வரும்போது. இன்னொரு ஜீவன் எப்போ வாங்கினாரு? இதில் எந்தெந்த ஜீவன் எதுக்கு யூஸ் ஆகும்? பரிபூர்ண ஜீவன் எதுக்கு யூஸ் ஆகும்? ரான்சம். எல்லாருக்கும், உலக ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லை, சபைக்கு ரான்சம் அதுதான். அடுத்தது அந்த நியூ கிரியேஷன் எதுக்கு யூஸ் ஆகும்? பாவ நிவாரண பலி. அது எதுக்கு யூஸ் ஆகும்? நமக்கு இப்போ பரிந்து பேசுவதற்கு. அது நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கும்போது டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன், பேப்டிசம் எடுத்ததுக்கப்புறம் ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன். எப்படின்னா, நம்ம மார்க்கு ப்ளஸ் நம்முடைய அபூர்ணம் ஈக்குவல் டு கிறிஸ்துடைய மார்க்கு போட்டு
நம்மளை பரிபூர்ணமாக்குறார். ஒரே பலியில் 100 மார்க் வாங்கினா நமக்கு 2 பலி தேவையில்லை. இப்போ ஒரே பலி தான் நாம் முதல்ல செலுத்தினா இயேசு கிறிஸ்து பின்னாடி. இப்போ நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லட்டுமா? 10% முதல்ல செலுத்தணுமா 90% முதல்ல செலுத்தணுமா? அந்த வாய் மாற்றி மாற்றி சொல்லணும் அப்படி சொன்னல. முதல்ல நாம ஸ்டெப் எடுத்து வைக்காம இயேசு கிறிஸ்துடைய பலி நமக்கு அப்ளை ஆகும். ஆனால் பலி செலுத்துறதுல 2000 வருஷம் முன்னாடி இயேசு கிறிஸ்து பண்ணிட்டார். அது நமக்கு அப்ளை ஆகும்னா நாம் 10ஆவது செலுத்தியிருக்கணும், 1ஆவது செலுத்தியிருக்கணும். 3வது கொஸ்டின், சபையின் பலி இல்லாமல் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடையாதா? ஏன்னா நிழல் எப்படி வந்திருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யறதுக்கு 2 விலங்கு அடிக்கப்படணும். ஒன்று காளை, இன்னொன்று வெள்ளாட்டுக்கடை. அப்போ வெள்ளாட்டுக்கடை அடிக்காமல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது இல்லை. வெள்ளாட்டுக்கடை ஈக்குவல் யாரு? சபை. அப்போ சபை இல்லாமல் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது இல்லை. எஸ் ஆர் நோ? கிடையாது. சபை இல்லாமல் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. ட்ரூ, கிடையாது. ஆனால் சபை தான் உலக ஜனங்கள் ரட்சிக்குதுன்னு சொல்கிற தப்பு. நான் சொன்ன 2க்கு வித்தியாசம் இருக்குது. சபை இல்லாமல் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆனால் சபை தான் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்புக்காரன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஓடுற ஓட்டமே, நம்ம செலுத்துகிற பலியே 10 மார்க்கில் 10 மார்க் வாங்கிட்டு எங்களால் தான் நடக்குன்னு சொன்னால் நடக்குமா? அது வாய்ப்பே கிடையாது. இது சகோதரர் அழகாக எழுதுறாரு பாருங்க, வாசிக்கலாம். இந்த பரிமாற்றத்தில் நம்மை நமது கர்த்தர் புது சிருஷ்டியாக, அவரது சரீரத்தின் அங்கங்களாக, நமது சரீரத்தை அவரது சரீரமாக ஏற்றுக்கொள்கிறார். எவ்வளவு பெரிய பாயிண்ட். நம்முடைய சரீரத்தை அவருடைய சரீரமா என்ன பண்றாரு? அவரு ஏற்றுக்கொள்கிறார். ஆகையால் சபையின் மாம்சத்தின் பலியானது, நோட் பண்ணுங்க இந்த பாயிண்ட், சபையின் மாம்சத்தின் பலியானது ஈக்குவல் டு நிழல்ல யாரு? ஈக்குவல் டு நிழல்ல யாருன்னு கேட்டேன். இப்படி மிஸ் பண்ணீங்கன்னு எதிர்பார்க்கல. சபை இப்ப மாம்சத்துல செலுத்திட்டு இருக்கிற பலியானது நிழல்ல யாருடைய பலி? வெள்ளாட்டுக்கடா. புரியுதா? புரியலீங்களா? நமக்கு கிரேஸ் மார்க் போட்டதான் ஆரோனுடைய பலி. ஸோ அந்த பலி தான் பேசுறாரு. இப்ப வாசிங்க. இப்ப பலியானது அவரது பலியின் தொடர்ச்சியாக இருக்கிறது. அவருடைய பலியின் தொடர்ச்சி. அப்ப நாம போய் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியுமா? முடியாது. அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பலியின் புண்ணியத்தின் மூலம் 10% மார்க்கை வச்சுட்டு போய் கொடுத்துட்டு மிச்ச 90 அவர்கிட்ட வாங்கி போய் கொடுத்துட்டு எங்களால தான் இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்கன்னு அங்க வெள்ளாடுன்னு சொல்ல முடியாது. இங்க சபையும் என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. ஸோ அவர் சபையினுடைய மாம்சத்தின் பலியானது கிறிஸ்துடைய பாவ நிவாரண பலியின் தொடர்ச்சியாக தான் இருக்கே தவிர அது ஒரு தனி பலி கிடையவே கிடையாது. வாசிங்க, கீழே இருக்கிறது மட்டும் வாசிங்க. உலக ரட்சிப்பிற்கு நம்முடைய தியாகம் எதுவும் அவசியம் இல்லை. அவசியமே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நினைச்சாலே ஃபுல்லா கொடுத்துருவார். அவசியமே கிடையாது. ஏனெனில் எல்லா தகுதியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவிடமே உள்ளது. அதை மறந்துடாதீங்க. சபையால செலுத்த முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சபை செலுத்துறதுக்கே தகுதி யார்கிட்ட தான் இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது என்ற எண்ணத்தை நாம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இருப்பினும் கர்த்தர் நிறைவேற்றி வரும் தெய்வீக திட்டத்தின்படி சபை தனது கர்த்தருடன் தற்போதைய தியாகங்களில் பங்கெடுக்க அனுமதிக்கப்படுகிறது. சபை இப்பொழுது கர்த்தருடைய தியாகங்களில் பங்கெடுக்க அனுமதி கொடுக்கப்படுது. எப்படி கொடுக்கப்படுது? இந்த 10 அந்த 10 ரீசன், வேற ஒண்ணுமே கிடையாது. கொடுக்கப்படுகிறது. தனிநபர்களாகவோ தனிப்பட்ட ரீதியிலோ அல்ல, மாறாக அவருடைய சரீரத்தின் உறுப்பினர்களாக. சபை பலி செலுத்துறது தனியா இல்ல, கிறிஸ்துடைய சபைங்கிற சரீரத்துக்குள்ள பாட்டா இருந்து செலுத்துறதுனால இவங்களால தான் உலக ஜனங்கள் முற்றிலும் ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இவங்களுக்கு அதுல என்ன இருக்கு? ஒரு சின்ன பங்கு இருக்கு. ஸோ 3 கொஸ்டின் பார்த்து முடிச்சாச்சு. 4th கொஸ்டின் என்ன கொஸ்டின்? பாவ நிவாரண பலியில் சபையின் பங்கு என்ன பங்கு? இவ்வளவு கேட்டதுக்கப்புறம் நீங்களே பதில் சொல்லிடலாம். என்ன பங்கு? 10 மார்க்கில் போட்டிருக்கீங்க 10 சொல்லலாம். ஆனால் 10ன்னு சொல்றதை விட இப்போ நம்ம வேற ஒரு ஆங்கிள் சகோதரி பதில் இருக்கு, வாசிக்கலாம் பாருங்க. பாவ நிவர்த்தியில் பாவ நிவர்த்தி பலியில் சபையின் பங்கு என்னவென்றால் தனது விசுவாசத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் வெகுமதியாக. நோட் பண்ணிக்கோங்க. சபையினுடைய விசுவாசத்திற்கும் கீழ்ப்படுதலுக்கும் வெகுமதியாக தனது கர்த்தருடன் தியாகம் செய்யும் பாக்கியத்தை பெறுவதே. ஒரே ஒரு பங்கு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து பலி செலுத்துற பாக்கியம் மட்டும்தான் அவங்க பங்குட்டார், முடிச்சிட்டார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இல்லை, சபை போய் தனியாக பலி செலுத்த முடியுமா அப்படின்னு என்ன பாட்டு இங்கே முக்கியமாக சொல்றாருன்னா, அவர் இருக்கிறது தான் நம்முடைய பங்குன்ட்டார். அவருடைய சரீரத்தில் அங்கமாகிறது தான் நம்முடைய பங்கு, அவ்வளோதானே தவிர அதை யூஸ் பண்ணி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தலாமே தவிர நம்ம தான் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லைன்ட்டார். தொடர்ந்து வாசிங்க. அவள் தன்னை ஒரு உயிருள்ள பலியாக ஒப்புவிக்கும் போது அவளது பங்கு நிறைவேறுகிறது. அவள் ஏன் அவள்னு போட்டிருக்கீங்க?
ஏதோ போட்டாங்க தெரியாம முடியல, அது ஒரு மனவாட்டிங்கிறத சகோதரர் எழுதின ரைட்டிங்ஸில் இப்படி தான் இருக்கு. பாசிங்க வாசிங்க. இப்போ இன்னொரு பதில். கர்த்தருடைய பங்கு அவர் அந்த சபையின் பலியானதை ஏற்றுக்கொள்ளும் போது தொடங்குகிறது. எப்போ கர்த்தருடைய பங்கு நம்ம கிட்ட அப்ளை ஆகுது? திருப்பி கொஸ்டின் கேட்குறேன். கர்த்தருடைய பங்கு நம்ம கிட்ட எப்போ அப்ளை ஆக ஆரம்பிக்குது? நாம் அந்த 10 கொடுத்ததுக்கு அப்புறம் தான். அதாங்க சொல்லியிருக்காரு, தொடங்குகிறது. அவர் தமது திருச்சபைக்காக பொறுப்பேற்கிறார் மற்றும் அதன் வக்கீலாக தமது பராமரிப்பில் உள்ளவர்களுக்கு பொறுப்பாகிறார். தம்முடைய பராமரிப்பில் உள்ளவர்களுக்கு என்ன ஆகிறாரு? ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க, என்ன தெரியுங்களா? வெள்ளாட்டு கடவுடைய பலியும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சால் தான் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு போகும். அப்படி போனால் தான் அந்த நியூ கவர்னன்ட் என்ன பண்ண முடியும்னா ஓப்பன் பண்ண முடியும். இது நம்ம தனி சப்ஜெக்ட் பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின், கடைசி கொஸ்டின், இது அங்கே வரல கொஸ்டின். ஏன் இயேசு கிறிஸ்துடைய பலியின் புண்ணியம், ஜஸ்டிஃபிகேஷன், பலியின் புண்ணியம் உலக ஜனங்களுக்கு இப்போ போகல? அது ஏன்? இப்போ கொஞ்சம் கொடுக்கலாம்ல சேர்த்து? கேள்வி புரிஞ்சா புரியல உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துடைய பலியின் புண்ணியம் சுவிசேஷம், இந்த ஆஃபர் எது வரைக்கும் தான் போட்டுருந்தார் அவர், சுவிசேஷகம் தான். ஏன் உலக ஜனங்களுக்கு இப்போ போகல? இவங்க முடிஞ்சாதான் அது முடியும். அது எப்படி? ஏன்? ஒய்? ஏங்க இப்போ நம்மளே நிறையா பேர் இருக்கோம்ல, நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து பலியின் புண்ணியத்தை கொடுக்குறாருல, அதே மாதிரி இப்போ உலக ஜனங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடலாம்ல? இப்போ தேவனுடைய திட்டம்னா பதில் சொல்லக்கூடாது. அது திட்டம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. எப்படி? ஒய்? அதுக்கு சகோதரர் விளக்கம் சொல்லியிருக்காரு, போடுறேன், படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் பதில். வாசிங்க. இப்போ ஏ என்பவர் பியின் கணக்கில் ஒரு தொகையை செலுத்தினால் பியின் கணக்கில் அந்த தொகை வரவு வைக்கப்படும். இது கிளியரா? நல்லா புரிஞ்சிருக்கும் பாருங்க. இப்போ எல்லாருக்கும் வர வைக்கிறேன்னு சொன்னா நல்லா புரியுது எல்லாமே. மற்றும் ஏயின் கணக்கில் பற்று வைக்கப்படும். பற்று என்ன அர்த்தம்? டெபிட். அப்ப பிக்கு கிரெடிட், ஏக்கு டெபிட். புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப தொடர்ந்து வாசிங்க. ஒருவருக்கு புண்ணியமாக கணக்கிடப்படுவது எதுவோ அது மற்றவருக்கு குற்றமாக கணக்கிடப்படுகிறது. ஏன் உலக ஜனங்களுக்கு இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜஸ்டிஃபிகேஷன் போல? அவங்க டெபிட்ல இருக்காங்களா? இப்போ ஏ யாரு பி யாருன்னு கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஏ இயேசு கிறிஸ்து, இந்த கடன் வாங்குற பி யாரு? நம்ம. புரியுது உங்களுக்கு? அப்படின்னா இப்போ இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தில் அவருடைய பலியின் புண்ணியத்தை ஒட்டு மொத்தமாக யார் கொடுத்தாரு? பி கொடுத்துட்டாரு. கொடுத்தாருங்களா பார்? அப்போ ஏ கிட்ட அந்த இல்லை. கரெக்ட் தானே? திருப்பி ஏ யார்? இப்போ இயேசு கிறிஸ்து. பி யார்? இப்போ ஜஸ்டிஃபைடு பீப்புள், நம்ம தான். இப்போ நமக்காக ஒட்டு மொத்தமாக எடுத்து கொடுத்தாருல, இல்லை மிச்சம் வச்சு கொடுத்துருக்காரா? கொடுத்தாரு. இப்போ யாருக்கு கிரெடிட்டு? பிக்கு. யாருக்கு டெபிட்டு? ஏ யார்? இப்போ அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சபைக்கு கொடுத்த இந்த ஜஸ்டிஃபிகேஷன் முடிகிற வரைக்கும் இது திருப்பி அவருக்கு கிடைக்காது. புரிஞ்சா புரியுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட உலக ஜனங்கள் கொடுக்கறதுக்கு பலியின் புண்ணியம் இல்லை. ஏன் இல்லை? பாவம் நாமளே இன்னும் வாங்கி வச்சுட்ருக்குறோம். நம்ம எப்போ திருப்பி கொடுக்குறோமோ அப்போ அவருக்கு போயிடும். அப்போ அவர் உலக ஜனங்களுக்கு கொடுத்துக்குவார். இதையெல்லாம் எழுதுறாரு பாருங்க, இந்த 7ஆம் சபையின் தூண். இஃப் கம்ப்ளீட்லி அவருடைய ரைட்டிங்ஸ் தான் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா. வாசிங்க தொடர்ந்து. இங்கே வாங்க. நம்முடைய கர்த்தரின் புண்ணியம் இறுதியில் உலகத்திற்கு செல்ல வேண்டியது, இறுதியில் உலகத்துக்குள் செல்ல வேண்டியது இந்த அளவுக்கு தற்காலிகமாக நம்முடைய குறைகளுக்காக கணக்கிடப்பட்டுள்ளது. நமக்கு கொடுக்கறதுக்கே பத்தாதுன்றார். அவ்வளோ வாங்கி வச்சிருக்கிறோம் கடன். நாம் உடன்படிக்கை நமது பங்கை நிறைவேற்றும் வரை அது விடுவிக்கப்படாது. ஸோ டெபிட்டில் இருக்குது, நமக்கு கிரெடிட்டில் இருக்குது. அப்போ உலக ஜனங்களுக்கு டெபிட்டில் இருக்குது. இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டிய ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு கிரெடிட்டில் இருக்குது. கிரெடிட்டில் இருக்கிற நாம் போய் உலக ஜனம் கூட சண்டை போட்டுருக்குறோம். பாவம் டெபிட்டில் இருக்கிறாங்க அவங்க. நாளைக்கு அவங்களுக்கு கிரெடிட் கிடைக்குமா கிடைக்காதுங்களா? கிடைக்கும் போது வந்துடுவாங்க. இப்போ அடுத்த கேள்வி இப்படி கேட்குமா, ஏன் உலக ஜனங்களுக்கு இன்னும் கிரெடிட் கிடைக்கல? நாம் கிரெடிட்டை வாங்கி வச்சுட்டு டெபிட்டில் உட்காந்துருக்குறோம். உண்மை தானே? கிரெடிட்டை வாங்கி வச்சுட்டு எதில் உட்காந்துருக்குறோம்? டெபிட். ஏன் தெரியுமா? அந்த 10 நம்மகிட்ட இருந்துச்சுல்ல, அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி நல்ல சத்தியங்களை கேட்டு கேட்டு வளர்ச்சி அடைஞ்சு அது 100 ரீச் பண்ணிடுச்சுன்னா நமக்கு கொடுக்க வேண்டிய பலியின் புண்ணியம் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ ரிட்டன். இப்போ யாருடைய பங்கை பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் நம்ம? அவங்கள பார்த்து பரிதாபப்படுறோம், பிச்சைக்காரரை பார்த்து. பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிறாங்க. அவங்க பிச்சை எடுக்கிறது யார் காரணம்? அவங்களுடைய கிரெடிட் போகிற யார் எடுத்து வச்சுருக்கிறப்ப நம்ம எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு அவங்களுக்கு போட்டுருக்கோம். போட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க நீங்கள். புரியுது உங்களுக்கு? இப்படித்தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கிற மறந்துடாம. இப்போ நான் ஒரு கேள்வி, இருக்கிறதுலே பெரிய பிச்சைக்காரர் யார்? இப்போ
டிராஃபிக் சிக்னலில் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரரு சின்ன பிச்சைக்காரரு. ஏன் தெரியுமா? அவருக்கு இன்னும் கடனே கொடுக்கல, வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல இன்னும். இப்போ யார் பெரிய பிச்சைக்காரரு? இப்போ நம்ம என்ன ஆகணும்? மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வரணும். அதுதான் சபையுடைய பங்கு பாவ நிவாரணத்தில். புரிஞ்சவங்களுக்கு இப்போ ஸோ நம்ம பிடிச்சி வச்சுருக்கோங்கிறத உண்மை. வாசிங்க. இப்பொழுது நம்முடைய ஆண்டவருடைய பலியின் புண்ணியம் முழுவதும் நமக்காக கொடுக்கப்பட்டதால் இது மீண்டும் நாம் பரிபூரணமாகி ஆண்டவருக்கு திரும்பி வரும் வரை உலக ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இந்த சப்ஜெக்ட் ஓவர். 4 கொஸ்டின். இயேசு கிறிஸ்து எப்படி ஒரே சமயத்தில் 2 பலி செலுத்தினார்? 2 ஜீவன். இதை திருப்பி கேட்கணுமா? அதை வேண்டியதில்லை. ரிவர்ஸில் கேட்கட்டுமா? வேண்டாம். சபைக்கு 2 பலியா 1 பலியா? ஆனால் எத்தனை பேர் செலுத்துறா? யார்? முதல்ல யார் செலுத்தணும்? அப்போ தான் நமக்கு மிச்சம் இருக்கிற பலி அப்ளை ஆகும். 3வது, சபை இல்லாமல் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடையாதா? கிடையாது. ஆனால் சபை தான் உலக ஜனங்களை ரட்சிக்குதா? அதுவும் கிடையாது. என்ன ஈஸியாக இருக்கு பாருங்க சப்ஜெக்ட். கடைசியில் பாவ நிவாரண பலியின் சபையின் பங்கு என்ன? என்னை கேட்டால் ஒரே ஒரு பதில், அதில் பங்கு பெறுவது தான் பங்கு, அவ்வளோதான். அதை தவிர வர எந்த உரிமையும் நமக்கு அதில் இல்லை. ஸோ அன்பான, அப்படி சொல்ல மாட்டேன் அவங்கள, ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த கண்டிஷனில் தான் இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பேதுரு சொன்ன வசனம் புரியுதான்னு பாருங்கள். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து அவருக்காக பாடுபட்டார், நமக்காகவும் பாடுபட்டார். எதுக்கு நமக்காக பாடுபட்டார்? அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி. அப்படின்னா இயேசு கிறிஸ்து முன்னாடி போகிறாரு, நாம் பின்னாடி போகிறோம். இது எப்படி ஒப்புரவாகத்தில் கம்பேர் பண்ணலாம்? முதல்ல காலை உள்ள போகுது, அதுக்கப்புறம் 2க்கு ப்ராசஸில் வித்தியாசம் இருக்கா? ஒப்புரவாகத்தில் 2 சேம் ப்ராசஸ் தான். ஆனால் இந்த ஒன்று மட்டும் அவருடைய கிரெடிட்டை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னா போகுது. ஸோ இப்போ நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம், போகிற நம்ம கரெக்டாக போய் ரீச் பண்ணணும். ஸோ இதுதான் பாவ நிவாரண பலியில் சபையின் பங்கு. பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். திருப்பி சொல்லிக்கிறேன், நியூலி பேப்டைஸ்ட் சகோதர சகோதரிகளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், பட் ஃபுல்லாக புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கென்றே சில அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. அதை ஈவினிங் கிளாஸில் தான் நம்ம எடுக்கிறோம், சண்டே ஈவினிங்கில். அதை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அதுக்காக சண்டே காலையில் மிஸ் பண்ணிக்கதான்னு கேட்டுறாதீங்க, அதுவும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு ஒழுங்கு, ப்ளஸ் சாயந்தரம் கேட்குறது நமக்கு தேவை. அந்த தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சால் தான் அடுத்து நம்ம எடுக்கிற அட்வான்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் நமக்கு புரியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அனைவரும் சாயந்தரம் நம்ம கிளாஸில் கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.